Hello everyone, welcome to Impulse Coaching Institute. So in the video நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா நான் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்த மாதிரி இப்போ வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்லாம் ரீசன்ட்டா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதில் செகண்டாக ஒரு क्वेश्चन என்ன क्वेश्चन பார்த்தீங்கன்னா குரூப் 2 ஓடது 2018 क्वेश्चन தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ குரூப் 2ல இருந்த ஆப்டிடியூட் 25 क्वेश्चन மட்டும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு क्वेश्चन என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் क्वेश्चन. ஸோ இது எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிருக்காங்கன்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துருக்கிறது ஒரு பிரின்சிபல் அமௌண்ட், ஓகே, ஒரு தொகை கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு இந்த அமௌண்ட் இவ்வளோவா மாறுது அப்படின்னா இந்த மொத்த தொகை வட்டியோடு சேர்த்து இவ்வளோவா மாறுது. என்ன ரேட்டில்? 5% பெர் ஆனம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். ஸோ இப்போ அது எத்தனை வருஷத்தில் இவ்வளோவா மாறி இருக்குன்னு ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆக்சுவல் ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த 1600 அமௌண்ட் தானே மாறுது. ஸோ என்ன பர்சன்டேஜில்? 5% ரேட்டா. ஸோ அப்போ 105% எவ்ரி இயர் கிடைக்கும். எத்தனை இயர் இருக்குன்னு தெரியாத நம்ம அதுக்கு என்னன்னு வச்சுப்போம். இது எவ்வளோவா கிடைக்குது? 185,220. ஸோ இதுதான் ஈக்குவேஷன். நம்ம இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த என்னோட வேல்யூ கிடைக்கும். இது ஆக்சுவலான ஈக்குவேஷன். ஸோ இதை எப்படி சிம்பிளாக எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு அமௌண்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 252.20 இதான் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இந்த அமௌண்ட்டுக்கும் இந்த அமௌண்ட்டுக்கும். விச் மீன்ஸ் அதாவது என்ன அர்த்தம்? 252 ரூபா தான் நமக்கு கிடச்சிருக்க வட்டி, ஓகேவா. ஸோ அப்போ நம்ம இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன தெரியும்? 5% பெர் ஆனமா. அப்போ 1 இயருக்கு நார்மலாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படி கால்குலேட் பண்ணுவோம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 1 இயருக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஸோ 5% எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த மொத்த தொகை தானே 100% எப்போவுமே. ஸோ இதில் 10% அப்படின்னா இந்த ஒரு 0 கட் பண்ணி மீதி இருக்குது. 5%னா அதோட பாதி 80 rupees. ஸோ 80 rupeesனால் 5%. அப்போ 1 இயருக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்கும். ஸோ ஆக்சுவலாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 3 வருஷத்துன்றப்ப 3 into 80 240 rupees கிடச்சிருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றப்ப ஆல்மோஸ்ட் அதுக்கு நியரஸ்ட்டாக தானே இருந்திருக்கும். ஸோ அப்போ இதுக்கு நியரஸ்ட்டான்றப்ப இப்போ நம்ம அடுத்து ஒரு 18 ஆட் பண்ணுறனால என்ன ஆயிரும்? 320 அந்த மாதிரி போயிடும். அப்போ நமக்கு இருக்கிறது எவ்வளோ? 252. அது எதுக்கு நியரஸ்ட்டாக இருக்குது? 240க்கு. அப்போ இதை வச்சு நம்ம வெறும் இயர் மட்டும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 3 இயர்ஸ்ன்றது இதை வச்சே கெஸ் பண்ணிட முடியும். ஸோ மற்ற ஏதாவது டேட்டா கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபார்முலா தான் போட்டாகணும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இயர் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வச்சு அது என்ன இயராக இருக்க முடியும் அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணிட முடியும். ஸோ இந்த மாதிரி டைம் சேவ் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் நம்ம போயிடலாம், ஓகே. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 3 இயர். நெக்ஸ்ட்டு ஒரு சிம்பிளிஃபிகேஷன், ஆனால் ரொம்ப நார்மலான சிம்பிளிஃபிகேஷன் இல்லாமல் ஒரு மீடியமான ஒரு மாடரேட்டான சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இதை எப்படி ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு போர்ட்மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இது இருக்கு இல்லையா பார், ஓகே. ஸோ இது பார்னு நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம். அது பேர் என்னென்னா விண்குலம் அப்படின்னு சொல்லுவாங்க போர்ட்மாஸ் ரூல் படி. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இது எல்சிஎம் எடுத்தோம்னா 4. ஸோ 2/4 - 1/4 விச் மீன்ஸ் 1/4. ஸோ அப்போ இந்த ஹோல் டேர்மே நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 1/4. அப்போ இந்த ஃபுல் ப்ராக்கெட்டே அடுத்து சால்வ் பண்ணோம். 5 - 1/4. ஸோ 5 × 4 20 - 1 19/4. இப்போ இந்த ஹோல் ப்ராக்கெட்டையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 19/4. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். 8 இருக்குது, -19/4 இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் இருக்குல்ல, அந்த ப்ராக்கெட் ஃபுல்லாக சால்வ் பண்ணுவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? இந்த விண்குலம் சால்வ் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் ப்ராக்கெட் சால்வ் பண்ணோம். அப்போ இந்த 8 அப்படியே இருக்குது. ப்ளஸ் இந்த ஃபுல் ப்ராக்கெட் சால்வ் பண்ணால் இதை சால்வ் பண்ணோம். இதை சால்வ் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அண்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிறதுனால இதை ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே 21 10 வருமா? இப்போ 1 டிவைடட் இருக்கப்ப இது 1 தான். ஸோ டிவைடட் பையில் இருக்க வேல்யூ அப்படியே நம்ம ரெசிப்ரோக்கலாக கொண்டு வரலாம். அப்படின்றப்ப இது என்னவா மாறிடும் அப்படின்னா சரி, ஓகே. இப்போ டிவைடட் பையில் இருக்க 10 டிவைடட் பை 21 இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றணும் அப்படின்னா இந்த மொத்த வேல்யூ என்ன ஆயிரும்? 21/10 மாறிடுமா? அப்போ இந்த மொத்த வேல்யூ என்னது? 21/10. இங்கே என்ன சிம்பிள் இருக்குது? ப்ளஸ். அப்போ இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? இந்த ரெண்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ள மொத்த வேல்யூ நம்ம இப்படி எழுதியாச்சு. இப்போ ஆக்சுவலாக இந்த மொத்த ப்ராக்கெட்டையும் நம்ம சால்வ் பண்ணதுக்கப்புறம் தான் இதை அப்ரோச் பண்ணோம். ஆனால் அப்படி பண்ணாமல் ஈஸியாக ஒரு வே என்ன அப்படின்னா நம்ம இதையும் வச்சு ஒரேடியாக, ஏன்னா நம்ம இங்கே சால்வ் பண்ணுறது நார்மலாக சால்வ் பண்ண முடியாது. இங்கே ஒரு எல்சிஎம் எடுக்கணுமா? ஸோ எல்சிஎம்லாம் எடுத்து தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நம்ம இங்கே ஒரு எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணி 1 டிஜிட்டாக மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு இதுக்கு இன்னொரு டைம் எல்சிஎம் எடுத்தாகணும். ஸோ ஒரே வேலையை முடிக்கலான்றப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதை உள்ளே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ஈச் வேலைக்கும் அது மாறணும் சைன். அப்போ என்ன ஆகும்? இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் ஆச்சுன்னா இது -21/10 மாறும். இந்த ப்ளஸ் இருக்குது இதுவும் -8 மாறும். இந்த மைனஸ்ன்றது +19/4 மாறிடும், ஓகேவா. ஸோ அப்போ இந்த மைனஸை உள்ள இதுதான் இந்த ப்ராக்கெட்டோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருந்தோம். இதுக்கு இந்த மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது. இப்போ இந்த வேல்யூ அப்படியே நான் ஃப்ரண்ட்டில் எடுத்து எழுதிக்கிறேன், -1/3. இப்போ இதுதான் இந்த ஈக்குவேஷன். இது நமக்கு சால்வ் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும், ஓகேவா. ஸோ இது என்னது? 10 4 இதெல்லாம் இருக்கா? ஸோ இப்போ நம்ம மறுபடியும் இப்போ எல்சிஎம் எடுத்துப்போம். இப்போ எல்சிஎம் என்ன? 3 10 4 மூணுக்கும் எல்சிஎம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 60. ஸோ இது எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இந்த 10ஓட மல்டிபிள் பார்த்துட்டே போகணும். அது எது இந்த 3 டேபிள்லேயே காமனாக வருதுன்னு பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்குறப்ப 10 23 டேபிள் வராது, 34 டேபிள் வராது. அது மாதிரி பார்க்குறப்ப 40 50 60 தான் வரும். ஸோ எல்சிஎம்ன்றது 60. ஸோ அப்போ இங்கே 60 வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இன்ட்டு 20 பண்ணுமா? அப்போ மேலே இன்ட்டு 20, ஸோ -20. இங்கே 60 வரணும்னா என்ன பண்ணுவோம்? இன்ட்டு 6. ஸோ மேலே இன்ட்டு 6 -126.
ஸோ இங்கே 60 இல்லவே இல்லை. ஸோ 60 தான் மல்டிபிள் பண்ணி ஆகணும். அப்போ மேலேயும் இன்ட்டு 60. ஸோ 8 × 60 480 -480. இங்கே இன்ட்டு 15 பண்ணுவோமா 60 வரும்னா 4 × 50 தான் 16. அப்போ மேலே இன்ட்டு 15 பண்ணோம். 19 × 50 பண்ணுறப்ப என்ன வரும் 285. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் எழுதியாச்சா? இதை ஜஸ்ட் இப்போ சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சிம்பிளிஃபை பண்ணுறப்ப என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு மைனஸ் சைனில் இருக்குது, எல்லாமே ஒரே சைனில் இருக்கா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவோம். 480 1 2 6 அடுத்து 20 இதெல்லாம் ஆட் பண்ணால் வரும் 6 10 12 626. ஸோ எல்லாமே மைனஸ் சைன் இருக்கிறனால மைனஸ் போட்டுக்குவோம். அடுத்து என்ன இருக்குது ப்ளஸ் 285. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் 1 போகும். ஸோ இங்கே 1 பாரோ பண்ணால் 12 4 அண்ட் இங்கே 5ல் 2 போச்சுன்னா 3. ஸோ 341. இப்போ நமக்கு இங்கே பெரிய நம்பரோட சைன் தான் எடுத்துக்கணும். அப்போ என்ன பண்ணும் -341, விச் மீன்ஸ் நம்ம இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணுறப்போ நம்ம என்ன கிடைக்குது? மேலே இருக்க நியூமரேட்டரில் -341 டிவைடட் பை 60. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 5 டைம்ஸ் சால்வ் பண்ணோம் அப்படின்னா 300 வரும். ரிமைனிங் ஒரு 41 இருக்குது, டிவைட் பண்ணுறது 60ஆல் டிவைட் பண்ணுறோம் அண்ட் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ். அப்போ ஆப்ஷன் இதுதான். ஓகேவா? ஸோ அப்போ இது சிம்பிளிஃபிகேஷன்லேயே நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் மாடரேட்டான சிம்பிளிஃபிகேஷன். அப்போ இது சால்வ் பண்ணுறப்போ ப்ராப்பராக இந்த மாதிரி உள்ள தனியாக சிம்பிளிஃபை பண்ணாமல் தனியாக எல்சிஎம் எடுக்காமல் இந்த ஸ்டெப் படி எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு மென்சுரேஷன் ப்ராப்ளம். மென்சுரேஷன் ப்ராப்ளம்னு நான் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இதில் வந்துட்டு ஷார்ட்கட் ட்ரிக் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஷேப்னா அதுக்கு வந்துட்டு சர்டன் ஃபார்முலாஸ் இருக்கும். அது போட்டால் மட்டும்தான் அதுக்குரிய ஏரியாவோ வால்யூமோ நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ மற்ற ஒர்க்கு இப்போ ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும், ஸோ ஆப்டிடியூட்ன்றது கம்ப்ளீட்டாக மேக்ஸ்லேருந்து வேறு. ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லலாம் ஜென்ரலாக மைண்ட்லேயே திங்க் பண்ணி ஃபார்முலா இல்லாமல் சால்வ் பண்ண முடியும். பட் இங்கே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷேப்னா அதுக்கு ஒரு ஏரியா கண்டுபிடிக்கணும், ஒரு ஃபார்முலா வால்யூம் கண்டுபிடிக்கணும், ஒரு ஃபார்முலானா அது மட்டும் தான் போட்டாகணும். ஸோ வேறு போடுறதுக்கு நம்ம ஒன்றும் அந்த ராமானுஜர் அந்த மாதிரி நம்ம யோசிக்கவே முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் ஃபார்முலா அப்படியே போய்க்கும் இதுக்கெலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கொஸ்டின் என்ன? ஏரியா ஆஃப் அயன் ஷீட். ஸோ ஒரு அயன் ஷீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன ஏரியா தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறதுனா ஒரு கோன். ஓகேவா? ஓகே, இந்த ஏரியா ஆஃப் அயன் ஷீட் ரெக்வயர் டு ப்ரிப்பேர். ஓகே, அதான் அந்த ஒரு அயன் ஷீட்டு எதுக்குன்னா ஒரு கோன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். கோன்னா இந்த ஷேப் தானே. பேஸில் 7 சென்டிமீட்டர் வச்சு அண்ட் ஹைட்டு. ஸோ ஹைட் வந்து ஒரு 24 சென்டிமீட்ரு இப்படி இருக்க மாதிரி ஒரு கோன் நமக்கு ரெடி பண்ணணும்னா இதுக்கு தேவைப்படுற அயன் ஷீட்டுக்குரிய ஏரியா கேட்குறாங்க. ஓகே, இதுதான் கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த கோனோட சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சா போதுமா? ஏன்னா இந்த கோனுக்கு எவ்வளோ சர்ஃபேஸ் ஏரியா இருக்கோ அதுதான் வந்துட்டு என்னது இந்த அயன் ஷீட்டோட ஏரியாவாக இருக்கும். அப்போ அது எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபஸ்ட் நம்ம இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதோட ஸ்லாண்ட் ஹைட்னு ஒன்று இருக்கும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? சரி, என்ன இருக்குது? இந்த ஹைட் இருக்குது. ஓகே, இதை நான் கிளியராக வரைஞ்சி காமிக்கிறேன். இது ஒரு கோன். இதுக்கு நம்ம என்ன தெரியும்? ஹைட்டு தெரியும் 24ன்னு, ரேடியஸ் தெரியும் 7ன்னு. நம்ம இந்த இது கண்டுபிடிக்கணும் நமக்கு என்ன தெரியும்? ஸ்லாண்ட் ஹைட்னு ஒன்று தேவைப்படும். அது என்னது அப்படின்னா இது ஸ்லாண்ட் ஹைட்னு சொல்லுவாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ட்ரையாங்கிள் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கா? அப்போ இது 2 நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் இது அது ரூட் எடுத்து அது கிடச்சிருமா? ஸோ அப்போ ஸ்லாண்ட் ஹைட் ஈக்குவல் டு √24² + 7². ஸோ 24² 576 அண்ட் 7² 49. ஸோ அதை ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 625 ரூட் எடுத்தோம் அப்படின்னா 25. ஸோ அப்போ எல்லோட வேல்யூ 25 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் நமக்கு இதோட சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா எது எடுக்கணும்? ஃபஸ்ட்டு 2ஆக பிரிச்சுக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு ஒன்று எடுப்போம். ஓகே, πrl அண்ட் கீழே இருக்க சர்க்கிளுக்கு πr². ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதை காமனாக எடுத்துக்கிறேன். எதை காமனாக எடுக்க முடியும்? πr காமனாக எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ரிமைனிங் L இருக்கும், இங்கே R இருக்கும். ஸோ அப்போ பையோட வேல்யூ என்ன? 22/7 இன்ட்டு ரேடியஸ் என்ன? 7. நெக்ஸ்ட்டு L + R என்ன? ஸோ Lன்றது இப்போ நம்ம கண்டுபிடிச்ச 25 ப்ளஸ் Rன்றது ரேடியஸ், விச் மீன்ஸ் 32. அப்போ இது வந்து கேன்சல் ஆயிரும். 32 இது வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா 22 × 32 நமக்கு கிடைக்கிறது 704. ஓகேவா? ஸோ அப்போ இவ்வளோ தான். இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா மட்டும்தான். அதுக்கு இந்த கான்செப்ட், இந்த ஸ்லாண்ட் ஹைட் எடுக்கிற கான்செப்ட், அது இப்போ இந்த ஹைப்போடெனஸ் சைடுன்னு சொல்லுவோம். இது வந்து பித்தாகரஸ் தியரம் படி இந்த L எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ அதை வச்சு இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு சீரியஸ். இது என்ன சீரியஸ்னு பார்த்தாலே தெரியுது. ஸோ எல்லாம் ப்ளஸ் யூஸ் பண்ணுறதுனால அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். ஓகேவா? ஒரு ஏபி, அதாவது கூட்டுத்தொடர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு இந்த எல்லா நம்பருடைய கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த சீரியஸில் எத்தனை நம்பர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஒன்று நம்ம மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 31 to 53 தான் இருக்குது. ஒரு 10 செகண்டில் நம்ம என்னாலே கண்டுபிடிச்சிடலாம். பட் தென் இது பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா ஸோ அதனால் இதுக்கு ஆக்சுவலான ப்ராசஸ் என்னன்னு தெரிஞ்சுப்போம். இதுக்கு ஆக்சுவலான ப்ராசஸ் என்னென்னா a + n-1 × d which is equal to லாஸ்ட் நம்பர் என்ன? 53. ஏன்னாலே ஆக்சுவலாக என்னன்னா ஃபஸ்ட் நம்பர். ஸோ ஃபஸ்ட் நம்பர் என்ன? 31 ப்ளஸ் என்னன்னா என்னன்னா மொத்த நம்பரு -1. இந்த dனா என்னன்னா டிஃபரன்ஸ்.
இந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் என்ன டிஃப்ரென்ஸு 2 அப்போ ஒரு சீரியஸ் அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ்னாக இருக்கட்டும் ஜிபியாக இருக்கட்டும் ஏபியாக இருக்கட்டும் அந்த காமன் டிஃப்ரென்ஸ்ன்றது சேமாக தானே இருக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்பரை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் டிஃப்ரென்ஸ் என்ன 2. ஸோ 2 போட்டாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் 53 இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ சால்வ் பண்ணுவோம். இதை ஃபஸ்ட்டு இந்த பக்கம் கொண்டு வந்துருமா. அப்போ 31 இந்த பக்கம் ப்ளஸில் இருக்கிறது மைனஸ் ஆகுமா. மைனஸ் ஆனால் என்ன கிடைக்கும் 22 கிடைக்கும். இப்போ n-1 × 2 = 22. அண்ட் இந்த 2 நான் கேன்சல் பண்ணால் 11. அப்போ n-1 = 11 அப்படின்னா என்னோட வேல்யூ இந்த -1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 12. ஸோ அப்போ என்னோட வேல்யூ 12 அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த சீரியஸில் மொத்தம் 12 நம்பர் இருக்குன்னு அர்த்தம். என்னன்னா எத்தனை நம்பர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ 12 நம்பர் இருக்குன்னு அர்த்தம். இது ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த எண்ணை வச்சு இதோட சம் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சம் ஆஃப் த இந்த சீரியஸ் சம் ஆஃப் த நம்பர்ஸ் என்னன்னா n/2 × ஃபஸ்ட் டேர்ம் ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம். ஸோ ஃபஸ்ட் டேர்ம் என்ன 31 ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம் என்ன 53. அப்போ என்னன்றது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 12ன்னு. 12/2 ஸோ விச் மீன் 6 6 இன்ட்டு இதை ஆட் பண்ண என்ன வரும் 484 கரெக்டா. யா 84. ஸோ அப்போ 84 × 6 6 4s are 24 2 அப்புறம் 8 6 are 48 + 2 50. ஸோ 504. அப்போ இந்த சீரியஸோட மொத்த கூடுதல் என்ன 504. ஓகேவா தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஓகே ஜிசிடின்னு கேட்குறாங்க. ஜிசிடினா என்ன, ஜிசிடினாலும் ஹச்சிஎஃப்னாலும் ஒன்று தான். ஏன்னா ஹச்சிஎஃப்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், ஜிசிடினா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். அதாவது தமிழில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மிகப்பெரிய பொது வகுத்தி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தெளிவாக மீ போவானே கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் ஜிசினாலும் ஹச்சிஎஃப்னாலும் ஒன்று தான், கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். மிகப்பெரிய நம்பர் அதை டிவைட் பண்ணக்கூடியது. ஸோ அப்போ இது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 2 நம்பரையும் நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இது எப்படி இருக்குது 1³ ப்ளஸ் இங்கே சாரி a³ + 1 இருக்கிறத 1³ எழுதினாலும் எந்த ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா 1³ 1 தான். அதே மாதிரி நான் இதையும் a² + 1² எழுதிக்கிறேன். இப்போ இது எப்படி எழுதலாம் a - 1 × இதோட ஃபார்முலா a³ - b³ ஃபார்முலா இருக்கா. ஸோ அதை எப்படி எழுதலாம் a - 1 சாரி அதாவது a - b a² + b² அதாவது 1 + ab. ஸோ ஏ தான். அப்போ இது இருக்கட்டும், இது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. இது ரெண்டும் இது வந்துட்டு நான் எப்படி எழுதிருக்கேன், இது எப்படி எழுதலாம் a² - b² a - b × a + b. ஸோ இது ரெண்டுலேயும் காமனாக எது இருக்குது இதுதான். அப்போ காமனான டிவைசர் அதுவாக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ அதை ரெண்டையும் ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா எது காமனாக இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்தால் போதும். ஓகேவா. ஸோ எல்சிஎம்னா இது எடுக்கிறது வேறு மாதிரி இருக்கும், எல்சிஎம்னா இதில் இருக்க எல்லா டேர்மும் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆல்மோஸ்ட். ஓகேவா. ஸோ ஜிசினா காமனாக இருக்கிறது மட்டும் எடுக்க போகிறோம். இதில் காமனாக இருக்கிறது என்ன, ஸோ நான் இங்கே பீன் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக அந்த பீன்றது என்ன 1 தான். ஸோ அப்போ இங்கே எப்படி தான் இருக்கும் a - 1 a + 1 தான் இருக்கும். ஸோ அப்போ இதுதானே காமனாக இருக்குது. ஸோ அப்போ a - 1 தான். ஓகேவா. ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு இந்த மாதிரி வேரியபிள் கொடுத்தா எல்சிஎம் ஹச்சிஎஃப் எடுக்கிறதுக்கான கான்செப்ட். ஓகே இப்போ நம்ம டாபிக் வந்துருச்சு நியூமெரிக்கல் ஆப்டிடியூட். என்ன கேட்டிருக்காங்க பர்சன்டேஜ் எதுக்கு கேட்டிருக்காங்க 1 கிலோவில் 5 கிராம்ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே 1 கிலோ இங்கே கிராம் இருக்குது, இது ரெண்டுமே வேறு யூனிட்டில் இருக்கா. அப்போ இது ரெண்டையும் நான் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணவே முடியாதா. அப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதில் என்ன பண்ணணும், ரெண்டையும் ஒரே யூனிட்டாக மாற்றணும். அப்போ நான் எதை மாற்றலாம், இதை மாற்றினா எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது 1 kg நான் 1000 கிராமாக மாற்றிக்கிறேன். 1000 கிராமில் 5 கிராம்ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ இது அப்படியே எழுதுன பாருங்கள் எப்படி, இதில் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் தான் 5 கிராம், அது என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், நமக்கு தெரியாது இல்லையா. அது என்ன பண்ணலாம், இதோட ஏதோ ஒரு பர்சன்டேஜ்ன்றதை நான் x% வச்சுக்கிறேன். x% ஆஃப் 1000 கிராம் தானே 5 கிராமு. ஏன்னா 5 கிராம்ன்றது இதில் ஏதோ ஒரு பர்சன்டேஜ், அந்த ஏதோ ஒரு பர்சன்டேஜ் என்ன நமக்கு தெரியாது, அதை நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஓகேவா. ஸோ இதை தான் நம்ம இந்த எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும், ஏன்னா இது எவ்வளோ பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ இது எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணலாம், x%னா % × 1000 = 5 போட்டாச்சா. இதுக்கப்புறம் இதை அப்படியே இந்த பக்கம் கொண்டு போவோம். இந்த 1000 டினாமினேட்டர் ஆகும், இங்கே டினாமினேட்டரில் இருக்க 100 நியூமரேட்டர் ஆகும். ஓகேவா போட்டாச்சா. இப்போ இந்த 100 கேன்சல் பண்ணால் 2 0. அப்போ 50/10 அப்படின்னா 0.5ன்னு அர்த்தம். அப்போ 0.5% இருக்கா, 0.5%. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நியூமரிக்கல் இருக்கிறதெல்லாம் நம்ம ஈஸியாக புரியுற மாதிரி போட்டுக்கலாம். பட் தென் மேக்ஸில் இருக்கிறதுலாம் சில விஷயம் நம்ம ஃபார்முலா படி தான் போய் ஆகணும், அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஓகேவா. அதுதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. மேக்ஸ் வேறு ஆப்டிடியூட் வேறு. ஓகே. மேக்ஸ்ன்றது நம்ம ஸ்கூலில் போஸ்ட் பண்ணி நமக்கு இப்படி தான் போட்டாகணும்லாம் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ இங்கே மேக்ஸிமம் அது வராது. இங்கே நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் ப்ளேஸ் பண்ணுறது மேக்ஸிமம் ஆப்டிடியூட் தான். பட் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு அந்த மேக்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஃபார்முலா படி தான் போய் ஆகணுன்ற மாதிரி இருக்கும், அதை நம்ம வந்துட்டு டச் பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ அப்போ எதெல்லாம் ஃபார்முலா போடணுமோ அதை ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க, எதெல்லாம் ஃபார்முலா தேவையில்லையோ அங்கே ஃபார்முலா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு சிம்பிளிஃபிகேஷன், பட் சர்ச் அந்த இண்டிசஸ் ரூல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளிஃபிகேஷன். ஓகே இது என்ன சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா, ஓகே இதை ஜஸ்ட் வந்துட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஓகே பேஸ் எல்லாம் காமன் ஆக்கி ட்ரை பண்ணுவோம். ஓகேவா. ஸோ பேஸை காமன் ஆக்குனா இங்கே என்ன வரும், இதை இந்த 9 3² எழுதலாமா, இன்ட்டு இந்த 6 சாரி 18 6 × 3 எழுதலாமா.
ஓகே, 6/4 3/4. நெக்ஸ்ட்டு 3/16 அப்படியே இருக்கட்டும். ஓகே, ஸோ இது 3 இந்த பவர் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா 4 ஆயிரும். அண்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 8 ஆயிரும். சாரி, 3/4 ஆயிரும். இங்கே இருந்தது 6/4 அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ 3/4 ஆயிடுச்சு. இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 3 பேஸ் காமனாக இருக்குது, பவர் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம், 3/8. ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட் நமக்கு இது ஏன் ஆட் பண்ணுறோம் அந்த ரூல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அந்த ரூல் தெரியல அப்படின்னா இது வந்துட்டு செப்பரேட்டாக சிம்பிளிஃபிகேஷன் வீடியோ போட்டிருக்கோம், அதில் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த 8 இதோட கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3/8 வரும். ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ இதையும் நான் ஃபஸ்ட் கேன்சல் பண்ணுறேன். எப்படி கேன்சல் பண்ணுறேன்? சரி, ஸ்ப்ளிட் பண்ணுறேன். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? இந்த 6/4 2/4 × 3/4 ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இப்போ இதை கேன்சல் பண்ணாலும் இங்கே 3/4 இருக்குமா? இப்போ 2/4 வேல்யூ என்ன? 16. 3/4 வேல்யூ 81. இப்போ இது கிடச்சிருச்சா? அவ்வளோதான். அப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்க்குன்னு ஒரு ரூல் இருக்குல்ல, அதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அந்த ரூல் தெரியணும். அந்த ரூல் என்ன அப்படின்னா, இப்போ இங்கே யூஸ் பண்ண ரூல் மட்டும் நான் சொல்கிறேன். பேஸ் காமனாக இருந்து பவர் வேறு இருந்துச்சு அப்படின்னா பேஸ் ரெண்டையும், சரி ஓகே நான் எக்ஸ்பிளைனே பண்ணிடுறேன். இப்போ 9² இருந்துச்சா, இதை வந்துட்டு நம்ம 3² × ஸ்கொயர் இருந்துச்சுமா. இப்போ ஒரே பேஸு பவர், அதுக்கு ஒரு பவர் இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு பவரையும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே ஆட் பண்ண நினைக்கிறேன்னா இதை நான் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். 2 × 2 4 தான். ஓகேவா? ஸோ இது ஒரு ரூல். இதுக்கடுத்து வேறு என்ன யூஸ் பண்ணோம்? ஓகே, 3/4 மேலே இருந்துச்சு, கீழே 3/8 இருந்துச்சுன்னா இதை கேன்சல் பண்ணோமா? இதை கேன்சல் பண்ணதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ கேன்சல் பண்ணது கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் பவரில் வச்சு எப்படி கேன்சல் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இதை டிவைடில் இருந்துச்சுன்னா இந்த பேஸ் ரெண்டும் காமனா, ஸோ இந்த பேஸ் ரெண்டையும் நான் காமனாக வச்சுட்டு பவரை மட்டும் நான் மைனஸ் பண்ணிக்கலாம். இங்கே கீழே டினாமினேட்டரில் இருக்க பவரை மேலே கொண்டு வந்து மைனஸ் பண்ணிக்கலாம், விச் மீன் -4 வரும். ஸோ இங்கே மைனஸ் இருந்துச்சுனாலே அது டிவைடில் தான் இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரிலாம் ரூல் இருக்குது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக இது ரொம்ப சிம்பிளான சிம்பிளிஃபிகேஷன் தான். எப்போ அப்படின்னா அந்த சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் கூட ரூல்லாம் தெரிஞ்சிருந்தா. பட் அதை நம்ம வந்துட்டு ஃபுல்லாக கிளியராக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனா மற்ற கொஸ்டின் பார்க்க டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் அது செப்பரேட்டான வீடியோவில் இருக்குது சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷன்றது இந்த எக்ஸாம்க்கு மட்டும் இல்லை, டெஃபினட்டாக நீங்கள் மற்ற டாப்பிக்கில் ஸ்ட்ராங்காக ஆனாலுமே சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டெப் எப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். பட் தென் லாஸ்ட் ஸ்டெப் நீங்கள் ஆன்சர் கொண்டு வரணும்னா நடுவில் இருக்க பார்ட்ஸ்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் தானே முடியும். ஸோ அதனால சிம்பிளிஃபிகேஷன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அட்லீஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் மட்டுமா தரவாக பார்த்துட்டு போகணும். இப்போ வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா. ஸோ நம்ம சேனல்லே சிம்பிளிஃபிகேஷன் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஸோ இது அதே மாதிரி தான். இது ஒரு கியூப் ரூட் கேட்டிருக்காங்க. ஸோ கியூப் ரூட்னா என்னது? ஸோ இது ஒரு ஜஸ்ட் கியூப் ரூட் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கா, அப்போ கியூபில் இருக்கப்போ என்ன வரும்? 1 டிஜிட் தள்ளி தான் பாயிண்ட் வரும். இங்கே 27 இருக்கா, 27ஓட கியூப் ரூட் என்ன? 3. ஸோ அதை மட்டும் ஜஸ்ட் வச்சா முடிஞ்சு. ஓகேவா? அப்போ இதோட கியூப் ரூட் என்ன? 0.3. அவ்வளோதான். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான சிம்பிளிஃபிகேஷன்லேயே சிம்பிள். ஓகேவா? ஓகே, வாட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபுல்லாக வேரியபிள் யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதுக்குரிய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு கேவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதை தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணுவோம். ஓகேவா? தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணால் என்ன வரும்? விச் மீன்ஸ் இது எப்படி ஈக்குவேட் பண்ணலாம்? a + b / c = k இருக்குன்னா சியோட வேல்யூ என்ன வரும்? சி இங்கே கொண்டு போய்ட்டுனா இது கே வந்துருமா? அப்போ இங்கே நல்லா நோட் பண்ணுங்கள். சியோட வேல்யூ என்ன இருக்குது? சியை தவிர மற்ற 2 வேரியபிள் டிவைட் பை கே. அப்போ பியோடது என்ன இருக்கும்? அதுவும் அதே மாதிரி தான். இப்போ நான் இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணேன்னா பி இங்கே போயிடும், கே வந்துடும். அப்போ பியை தவிர மற்ற 2 வேரியபிள் அதே மாதிரி தான் ஏ b + c டிவைட் பை கே. 3 வேல்யூ தெரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம ரெண்டு ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் எழுதுகிறேன். a + b இது ரெண்டும் ஒன்று தானே? இங்கே a + b எழுதியிருக்கேன், இங்கே அதே a + b தான் எழுதியிருக்கேன். அப்போ ரெண்டும் ஒன்று தானே? அப்போ இதை நான் மைனஸ் பண்ணால் எனக்கு 0 தானே கிடச்சாகணும். கண்டிப்பாக இது 0 தானே கிடச்சாகணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ கேவோட வேல்யூ தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, a + b + cன்றதை நான் அப்படியே போட்டுக்கிறேன். இங்கே மட்டும் ஏவோட வேல்யூக்கெலாம் நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை போடுறேன். அப்போ என்ன வரும்? ஏக்கு அதை தவிர மீதி 2 வேரியபிள் டிவைட் பை கே. இங்கே அதை தவிர பினா அதை தவிர மீதி 2 வேரியபிள் டிவைட் பை கே. ஸோ சிக்கும் சிமிலர்லி a + b டிவைட் பை கே போட்டாச்சா? இப்போ நான் இதெல்லாம் ஆட் பண்ணுறப்ப நல்லா நோட் பண்ணி பாருங்கள். 2 இடத்துல b இருக்குது, 2 இடத்துல a இருக்குது, 2 இடத்துல c இருக்குது. அப்போ இது எப்படி வரும்? 2a + b + cன்னு வருமா? ஏன்னா 2 இடத்துல a 2 இடத்துல b இதை ஆட் பண்ணுறப்ப டினாமினேட்டரில் இருக்கிறது ஒரே டைம் தான் இருக்கும். தெரிஞ்சிருச்சா? ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இருக்க a + b + c அப்படியே இருக்குது.
ஓகேவா? இப்போ இதை நான் மல்டிபிள் பண்ணுறப்ப எப்படி மல்டிபிள் பண்ணலாம்? ஸோ ஆக்சுவலாக இது ரெண்டையும் காமனாக எடுத்தாகணும் அப்படின்னா ஓகே, இதிலேருந்து நான் a + b + c நான் காமனாக எடுக்கிறேன். a + b + c காமனாக எடுத்துட்டேன். அப்போ என்ன இருக்கும்? இங்கே 1 தான் இருக்குமா? இதில் இது மொத்த ஹோல் டேர்ம்லேருந்து நான் a + b + c காமனாக எடுக்கிறேன். அப்போ இங்கே வெறும் 1 தானே இருக்கும். மைனஸ் இங்கே என்ன இருக்கும்? 2/k தானே இருக்கும், which is equal to 0வா? அப்போ இது மல்டிபிள் இருக்கா? இது அந்த பக்கமாக 0 கூட போய் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா இதுவும் 0 தானே ஆகும். இப்போ இது முடிஞ்சிச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது என்ன இருக்குது? 1 - 2kவா? ஸோ இந்த -2k இந்த பக்கம் வந்துச்சுன்னா +2k ஆகுமா? 2/k ஆகுமா? இப்போ இங்கே 1 இருக்குது, மறந்துட வேணாம். 0ன்னு நினச்சிட்டு இதையும் 0 ஆக்கிட வேணாம். இங்கே 1 இருக்குது. ஸோ இந்த k இந்த பக்கம் வந்துச்சுன்னா 1 × k. ஸோ k = 2 கிடச்சிருச்சா? ஃபைனலாக நமக்கு என்ன கிடச்சிருக்கு? k = 2 இருக்கா? ஓகே, அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி வேரியபிள் யூஸ் பண்ணால் ஜஸ்ட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் யோசிக்கணும். அது யோசிக்கிறது எப்படி ஸ்ட்ரைக் ஆகும் அப்படின்னா நிறைய டைம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் மட்டும் தான் ஸ்ட்ரைக் ஆகும். ஓகேவா? ஸோ மற்றபடி வேறு எதுவும் பெருசாக இல்லை. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எக்ஸாம் என்ன கொடுத்துருக்காங்க? ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் த கிளாஸ் இஸ் 4:5. த நம்பர் ஆஃப் பாய்ஸ் இஸ் 20, தென் த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இஸ். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க? பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் உள்ள ரேஷியோ 4:5. ஒரு கிளாஸில் பாய்ஸ் ஒரு 4 பங்கு, கேர்ள்ஸ் ஒரு 5 பங்கு இருக்காங்க. இப்போ பாய்ஸோட கவுண்ட்டு 20 பேர். அப்போ பாய்ஸோட பங்கு எவ்வளோ? 4 பங்கா? அப்போ 20ன்றது 4 பங்குன்னு நம்ம சொல்லலாமா? ஏன்னா 4 பங்கு தான் பாய்ஸ் இருக்காங்க, அது எவ்வளோ? 20. அப்போ நான் 4 பங்குலேருந்து ஒரு பங்கு அப்படின்னா /4 போடணும். ஸோ அப்போ 1 பங்கு, அதாவது 1 பார்ட்டு, ஒரு பங்கோட மதிப்பு என்ன? 5. இதை கேன்சல் பண்ணால் 5. ஸோ அப்போ ஒரு பகுதி 5. இப்போ கேர்ள்ஸ் அப்படின்றது எவ்வளோ? 5 பார்ட், அதாவது 5 பகுதி. அப்போ 5 ஒரு பார்ட், ஒரு பகுதியோட வேல்யூ தெரியும். கேர்ள்ஸ் எத்தனை பகுதின்னு தெரியும். அப்போ 5 பார்ட்டு × 1 பார்ட்டு, விச் மீன்ஸ் 25. ஓகேவா? ஸோ இது ரேஷியோட சிம்பிளான கான்செப்ட். 25 கேர்ள்ஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஒரு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின் கேட்குறது. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு கொடுக்கப்பட்டிருக்க படத்திலிருந்து மாணவர்கள் ஓகே ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணவங்க எத்தனை % கேட்டிருக்காங்க. ஓகேவா? பாஸ்ட் இன் ஃபஸ்ட் கிளாஸ். ஓகேவா? ஓகே, எத்தனை % எப்படி கேல்குலேட் பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு இங்கே ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணவங்க எங்கே இருக்காங்க? ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணவங்க 90 டிகிரி, முதல் வகுப்பில் தேர்ச்சி 90 டிகிரி. ஓகே, ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணவங்க 90 டிகிரி. ஓகே, அவங்க எவ்வளோ % தானே கேட்டிருக்காங்க? அப்படியே இந்த பாஸ் % ஆஃப் ஸ்டூடெண்ட் ஹூ ஹஸ் பாஸ்டு, அப்படியே இந்த பாஸ் %, முதல் தேர்ச்சி பெற்றவர் விழுக்காடு என்ன? ஓகே, தமிழுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. தேர்ச்சி பெற்றவர்களது விழுக்காடு, பாஸ் பண்ணவங்களோட %. ஓகே, இங்கே பாஸ் % சொல்லி கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கிளியராக தமிழ்லேயும் கொஸ்டினையும் படித்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் இருக்கவங்களாம் இங்கிலீஷில் கொஸ்டின் படிக்கிறப்ப டவுட் ஆச்சு அப்படின்னா, கொஞ்சம் புரியல அப்படின்னா தமிழ் மீடியத்துலேயும் படித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா ஜிஎஸ்லாம் உங்களுக்கு பைலிங்குவலாக தானே இருக்கும். ஸோ அதனால் தமிழில் கொஸ்டின் படித்து பார்த்து தெளிவாக அப்ரோச் பண்ணுங்கள். இதில் என்ன கேட்டிருக்காங்க? இங்கே பாஸ் ஆகிருப்பாங்க இல்லையா ஃபஸ்ட் கிளாஸில், அவங்களோட %, மொத்த கிளாஸில் இருக்க பாஸ் ஆனவங்களோட ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆனவங்களோட %. அது எப்படி எடுக்கலாம்? இப்போ இது எல்லாமே வந்துட்டு நமக்கு டிகிரியில் பிரிச்சிருக்காங்களா? அப்போ ஒரு சர்க்கிளில் மொத்தம் எவ்வளோ டிகிரி இருக்கும்? 360 டிகிரி தான் இருக்கும். அப்போ நீங்கள் இல்லைனா இதை கவுண்ட் பண்ணி கூட, இதை ஆட் பண்ணி கூட பாருங்கள், எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 360 தான் வந்திருக்கும் டெஃபினட்டாக. ஓகேவா? ஏன் அப்படின்னா நம்ம ஒரு சர்க்கிள்லாம் டோட்டலாக 360 டிகிரி தான் இருக்கணும். அந்த 360 டிகிரியில் பாஸ் ஆனவங்க எவ்வளோ? 90 டிகிரி. இது எவ்வளோ % கண்டுபிடிக்கணும். இது ஆக்சுவலாக எப்படியே கேன்சல் பண்ணலாம்? × 100. இதை கேன்சல் பண்ணால் வரும் 4. ஸோ 4 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 25. ஸோ 25% வந்துடும். இது எப்படி எழுதுனேன்னு தெரியல அப்படின்னா, இந்த 36, அதாவது 360யோட ஏதோ ஒரு %. ஸோ முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே கான்செப்ட். ஏதோ ஒரு % தான் 90. அந்த ஏதோ ஒரு % என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ x/100 × 360 = 90. ஸோ 90% கிடையாது, 90 டிகிரி. ஸோ இப்போ இந்த 360 இங்கே டினாமினேட்டர் ஆயிரும், இந்த 100 நியூமரேட்டர் ஆயிரும். இந்த ஸ்டெப்பை தான் நான் இங்கே டேரெக்டாக எழுதியிருக்கேன். ஓகேவா? அவ்வளோதான். மற்றபடி கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 25% கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆனவங்க எவ்வளோ % அந்த கிளாஸில்? 25%. 25 விழுக்காடு வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம். ஸோ இந்த குரூப் 2ன்றதுனால மேக்ஸிமம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்காம வெறும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டிருக்காங்க. ஓகே அட் வாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் per annum will 640 amount to 774 in 2 years. ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்கே கொடுக்கல. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்காம என்ன இந்த அமௌண்ட் வந்துட்டு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இவ்வளோ மாறும் நம்மள்ட்ட தான் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? 640ன்றது பிரின்சிபலா, இது என்ன ரேட்டில் மாறுது அதுதான் நமக்கு தெரியாது. அப்போ 100. இப்போ இதோட இன்ட்ரெஸ்ட் நமக்கு வேணும் அப்படின்னா வெறும் இப்போ 10%னா 10% மட்டும் எடுத்தால் போதும். இதே வந்துட்டு மொத்தம் அமௌண்ட் ஸ்டூன் தானே கொடுத்துருக்காங்க. அமௌண்ட்னா பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து தானே. அப்போ பிரின்சிபல்ன்றது 100%. அந்த இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ 10% இன்ட்ரெஸ்ட்னா +10.
ப்ளஸ் 5%னா 5, அது நமக்கு தெரியாது, நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். அப்போ 100 + எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ இது ஃபஸ்ட் இயர் முடிகிறப்ப கிடைக்கிற அமௌண்ட்டு. செகண்ட் இயர் முடிகிறப்ப இந்த மொத்த அமௌண்ட்டு தான் பிரின்சிபலாக மாறும். ஸோ இதுக்கு ஒரு 100 + அதே பர்சன்டேஜ் எடுப்பீங்க. ஸோ அப்படின்றப்ப இப்படி போயிட்டே இருக்கும். நமக்கு எத்தனை இயர்ன்றது தெரியாதனால நான் இங்கே வந்துட்டு என்னென்னு வச்சுக்கிறேன். ஸோ இயர் தெரியும்ல, இங்கே ஆக்சுவலாக 2 இயர்ஸ் தெரியும். ஸோ 2 இயர்ன்றதுனால நான் அப்படியே ஸ்கொயராக எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த அமௌண்ட் என்னவா மாறுது? 774.40. ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 640 அமௌண்ட்டோட ஒரு பர்சன்டேஜ் எடுக்கிறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10% எடுத்தோம் அப்படின்னா வெறும் 64 தான். ஓகேவா? இதுலேருந்து நான் 10% எடுத்திருக்கேன். 64ன்றது வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். எனக்கு மொத்த அமௌண்ட் இது என்னவா மாறுது அப்படின்னு கேட்டால் 640 + 64 ரெண்டு சேர்த்து தானே சொல்லுவோம். இந்த 640ன்றது 100%, இந்த 64 கிடச்சிருக்கிறது 10%. அப்போ அமௌண்ட்டுன்றப்போ மொத்தம் 110% தான் சொல்லணும். அப்போ ஃபஸ்ட் இயருக்கு ஒரு 110%, செகண்ட் இயருக்கு அந்த மொத்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றதுனால கிடைக்கிற அமௌண்ட் தான் செகண்ட் இயருக்கு பிரின்சிபலாக அசியூம் பண்ணுவோம். அதனால் மொத்தம் அந்த அமௌண்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இன்னொரு டைம் சொல்கிறேன், இங்கே ஒரு அமௌண்ட் கிடைக்குமா? ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இங்கே 644 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுதானே செகண்ட் இயருக்கு இன்ட்ரெஸ்ட்டு, சாரி பிரின்சிபல். இதுலேருந்து இன்னொரு 110% எடுக்கணுமா? அதே கான்செப்ட் தான் இங்கே. இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஒரு அமௌண்ட் கிடைக்குமா? இந்த மொத்த அமௌண்ட் தானே செகண்ட் இயரை பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல். அப்போ இதுக்கு இங்கே என்ன பர்சன்டேஜ் எடுத்தோமோ அதே பர்சன்டேஜ் எடுக்கணுமா? சாரி, அதே பர்சன்டேஜ் எடுக்கணுமா? ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், இது சால்வ் பண்ணால் பிரின்சிபல் கிடைக்கும். இது சால்வ் பண்ணாமல் நான் அப்படியே இங்கே இன்னொரு டைம் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஸோ அங்கே மல்டிபிள் பண்ணுறேன், நான் என்ன பண்ணுறேன், 2 டைம் ஒரே வேல்யூ இருக்கா, அதனால ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். இதெல்லாமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட நம்ம யூஸ்வலாக கிளாஸ் இருக்கிற கான்செப்ட். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ரொம்ப புரியாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நம்ம தனியாக இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணும், 2 வருஷத்துக்குனா இன்னொரு டைம் போட்டிருப்பாங்க, 3 வருஷத்துனா இன்னொரு டைம். ஸோ எத்தனை இயரோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். ஆல்மோஸ்ட் நீங்கள் ஃபார்முலா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலாவில் போடுறதும் ஒரு ஐ திங்க் செகண்ட் தேர்ட் ஸ்டெப்பில் இந்த ஸ்டெப் தான் உங்களுக்கு வரும். தேர்ட் ஸ்டெப்பில் இது டேரெக்டாக கிடைக்கும். அதுதான் நம்ம டேரெக்டாக இங்கே வந்திருக்கோம். ஓகே, ஒரு ஃபார்முலா படி போகிறதுனா அந்த ஃபார்முலா படித்து வந்துக்கோங்க. அப்படி இல்லை இப்போ நான் சொன்னது புரிஞ்சுன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இது சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும், இது நமக்கு கிடைக்கிறது அமௌண்ட்டு. அந்த அமௌண்ட் என்ன கொடுத்துட்டாங்க, 774.40. கரெக்டாக? ஓகே. ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். எப்படி சால்வ் பண்ணுவோம், இதை டச் பண்ணக்கூடாது, ஏன்னா ஸ்கொயர் இருக்குது. இப்போ இந்த மட்டும் இந்த பக்கம் மல்டிபிள் டிவைடில் கொண்டு போவோம். அப்போ 100 + x/100 ஸ்கொயர் 774.4. 0 நம்ம கன்சிடர் பண்ண வேணாம், ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் தானே இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே 640. இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் கேன்சல் ஆகணும்னா நம்ம ஒரு 10ஆல் மல்டிபிள் பண்ணணுமா? அப்போ மேலே மட்டும் 10ஆல் மல்டிபிள் பண்ணக்கூடாது, கீழே 10ஆல் மல்டிபிள் பண்ணணும். இப்போ இது மல்டிபிள் பண்ணாலே எனக்கு எந்த சேஞ்சும் வரப்போகக்கூடாது. ஏன் வரப்போகிறது கிடையாதுன்னா, இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1 தானே கிடைக்கும். அப்போ 1ஓட மல்டிபிள் பண்ணால் அந்த வேல்யூ சேஞ்ச் ஆக போகிறது இல்லைல்ல. ஸோ அப்போ நம்ம டெசிமலை கேன்சல் பண்ணணும் நம்ம கன்வீனியன்ட்டுக்கு நினச்சோம் அப்படின்னா அதோட மதிப்பும் மாறாத மாதிரி பார்த்துக்கணும். அதுக்காக தான் நம்ம மேலே மல்டிபிள் பண்ணால் கீழே மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ மேலே 0 மல்டிபிள் பண்ணால் அந்த டெசிமல் கேன்சல் ஆகிடும், 4ஆக மாறிடும். கீழே 10ஆல் மல்டிபிள் பண்ணால் இன்னொரு 0 வந்துடும். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நம்ம எதனா பண்ணுவோம், 8ஆல் மல்டிபிள் டிவைட் பண்ணுவோம். ஸோ 8ஆல் டிவைட் பண்ணால் இங்கே ஒரு 800 வரும். இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 9 டைம்ஸு, ரிமைனிங் ஒரு 54னா 6 டைமு, 64னா 8 டைமு. ஸோ அகெயின் ஒரு 8ஆல் டிவைட் பண்ணுவோம். 100ஆ 1 2 1. ஸோ அப்போ இது என்ன வந்துருச்சு, 100 121 வந்துருச்சு. அப்போ இது என்ன பண்ணலாம், 100 + x / 100 இன்ட்டு இங்கே ஹோல் பவர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 121 / 100 வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் இங்கே பார்க்குறப்பே நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே, அதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். 11 நினச்சி 11% எடுப்பீங்க, அதனால் கன்ஃபியூஷன் வேணாம். நம்ம டேரெக்டாகவே சால்வ் பண்ணிடுவோம். இங்கே இருக்க ஸ்கொயரை நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தேன்னா என்னவா மாறும், இந்த ஸ்கொயரு இங்கிட்ட வந்துச்சுன்னா ரூட்டாக மாறுமா? ஸோ தனித்தனியாக ரூட் எடுத்தோன்னா இங்கே 11/10 மாறும். ஸோ இந்த 100 நான் மேலே கொண்டு போனேன் அப்படின்னா என்னவா மாறும், மல்டிபிள் ஆகும். இங்கே டினாமினேட்டரில் காண்ட்ரு இங்கே மேலே கொண்டு போயிட்டேன், ஒரு 0 கேன்சல் ஆகும். இப்போ பாருங்கள், இதை மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 110 வருமா? ஸோ அப்போ 100 + xன்றது 110னா எக்ஸோட வேல்யூ என்ன, 10%. அப்போ எக்ஸ் தான் நம்ம பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்கே எடுத்தோம், 10%. ஸோ நான் இங்கே 1 to 1 வரப்போ 11%னா 11 10% தெரிஞ்சிருக்கும். பட் அங்கே கன்ஃபியூஸ் ஆகின்றதை நான் லாஸ்ட் வரைக்கும் சால்வ் பண்ணி காமிச்சேன். ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, 10%. அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, சிம்பிள். நெக்ஸ்ட்டு இன்னொரு மென்சுரேஷன் ப்ராப்ளம். இது என்ன மென்சுரேஷன் ப்ராப்ளம் அப்படின்னா, ஓகே இந்த கொஸ்டின் வந்துட்டு ஒரு டென்ட் வந்துட்டு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது. இதோட ஹைட் வந்துட்டு 3 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? கோனிக்கல் அபோவ் இட், இதுக்கு மேலே ஒரு கோனிக்கல் ஷேப் இருக்குது. ஓகேவா? அதோட ரேடியஸ் என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா 52.5ன்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லாண்ட் ஹைட்டு, ஸோ ஸ்லாண்ட் ஹைட்டும் கொடுத்துட்டாங்க
53. இதுதான் ஸ்லாண்ட் ஹைட் 53 மீட்டர். இப்போ ஏரியா ஆஃப் கேன்வாஸ் அமைக்க தேவையான கீத்தான். ஓகே, ஸோ இது இந்த கூடாரத்தை மூணுனா கீத்தான், அதாவது கேன்வாஸ் கீத்தான்லாம் எல்லாம் ஒன்று தான். ஒரு துணி இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த கூடாரத்தை, அதாவது இந்த டென்த்தை போடணும் அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு சர்க்கஸ்க்கு போடுற கூடாரம் இது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் கீழே இருக்குது, மேலே ஒரு கோன் சைஸில் இருக்குது. ஸோ இதோட ரேடியஸ் ஹைட்டு இதோட ஹைட்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மொத்த கூடாரத்தையும் போடுறதுக்கு நமக்கு தேவைப்படும் இல்லையா ஒரு துணி, அதோட ஏரியா கேட்டிருக்காங்க. அதோட ஏரியா கேட்டிருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இங்கே கீழே இருக்க சிலிண்டர் இருக்கு இல்லையா, இதோட சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் இந்த மேலே இருக்க கோனோட சர்ஃபேஸ் ஏரியா, இது ரெண்டும் தெரிஞ்சால் தான் நம்ம இதை ஆட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே கீழே இருக்க இந்த சிலிண்டரோட சர்ஃபேஸ் ஏரியா, இந்த கோனோட சர்ஃபேஸ் ஏரியா ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் அந்த மொத்த கோனோட, அதாவது அந்த துணியோட ஏரியா. ஸோ அப்போ இந்த சிலிண்டரோட சர்ஃபேஸ் ஏரியா என்ன, 2πRH. இந்த கோனோட சர்ஃபேஸ் ஏரியா என்ன, πRL. ஓகேவா? πRL மொத்த இங்கே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்கல. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அந்த சிலிண்டரோடதும் நம்ம ஆக்சுவலாக தனியாக கோனுக்குன்னு பார்க்குறப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எடுத்தோம்னா இது ப்ளஸ் இது எடுத்திருப்போம். இதுக்கு முன்னாடி கூட ஒரு சம் பார்த்துருப்போம். இந்த மேலே இருக்க கோன் தனியாக, இது தனியாக எடுத்திருப்போம். பட் இங்கே ஏன் எடுக்கல அப்படின்னா இந்த சர்க்கிள் இந்த கோனோட கேல்குலேட் பண்ணுறப்பே சேர்த்து கேல்குலேட் ஆகிருக்கும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட, அதனால் நம்ம இதை எடுக்கல. ஸோ இது மட்டும் தான் எடுக்க போகிறோம். அட் சேம் டைம் இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு உள்ளேயும் துணி வைக்க போகிறதில்ல. ஸோ இதோட இந்த சிலிண்டர் கீழே இருக்க சிலிண்டர்லேயே இங்கே கவர் ஆயிரும். ஸோ அப்போ இதுதான், இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இதுதான் வந்துட்டு இது மேலே இருக்க கோனுக்கு தேவையான துணி, இது கீழே இருக்க சிலிண்டருக்கு தேவையான துணி, இதுதான் மொத்த துணியோட ஏரியா. இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், πR நான் காமனாக எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு உள்ள மீது என்ன இருக்கும், L + 2H இருக்கும். இங்கே மறுபடியும் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நான் இது நிறைய டைம் கிளாஸில் சால்வ் பண்ணுறப்ப நடத்துகிறப்ப சொல்லியிருப்பேன், நம்ம ரெக்கார்டட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம சால்வ் பண்ண போகிறப்ப ஒரு டைம் ஆப்ஷனை பார்த்துக்கணும். எதுக்காக ஆப்ஷன் பார்த்துக்கணும்னா, ஆப்ஷனில் என்ன ஃபார்மேட்டில் இருக்கோ அதுபடி நம்ம சால்வ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம பார்த்தோம், நம்ம என்ன சொல்லுவோம், லாஸ்ட் வரைக்கும் சால்வ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பையோட வேல்யூ 22/7 நமக்கு தெரியும், இதை போட்டு லாஸ்ட் வரைக்கும் பெரிய வேல்யூ கண்டுபிடிப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், பையோட வேல்யூ வச்சு தான் ஆன்சரே கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் நம்ம பையை மல்டிபிள் பண்ணிருக்கக்கூடாது, மற்றதுக்கு மட்டும் தான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ எல்லா ஆப்ஷன்லையுமே பையோட வேல்யூ இருக்குன்னா நம்ம மல்டிபிள் பண்ணுறப்பையும் பையை அப்படியே வச்சு தான் மல்டிபிள் பண்ணணும். ஸோ அப்போ ஆப்ஷன் பார்த்துருந்தா தான் நம்ம அதை பண்ணியிருப்போம். ஈவன் நானுமே அந்த மிஸ்டேக் பண்ணேன். ஓகே, ஸோ அதனால் அந்த மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஸோ பை மட்டும் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா ஆரோட வேல்யூ என்ன, ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க 52.5 ப்ளஸ் எல் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்லாண்ட் ஹைட்டு 53, ஹைட் எவ்வளோ 3, 2 × 3ன்றதுனால 6. ஸோ 52 × 59 வரும். ஸோ அப்போ π × 52.5 × 53 + 6 59. ஸோ ரெண்டே மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 3097.5. இங்கே பை இருக்க வேல்யூ அப்படியே வந்துடும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அப்போ என்ன கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கணும். மேக்ஸிமம் இந்த மாதிரி மென்சுரேஷன்லாம் டயக்ராம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாகவே புரியும். ஓகேவா? வேறு ஒன்றும் இதில் பெருசாக இல்லை. நெக்ஸ்ட் சம் போவோமா? நெக்ஸ்ட் சம். ஓகே, ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் ½ ஹெக்டேர், தென் டயகனல் ஆஃப் ஸ்கொயர். ஓகேவா? ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஹெக்டேரில் கொடுத்துருக்காங்க, டயகனல் ஆஃப் ஸ்கொயர் மீட்டரில் கேட்குறாங்க. அப்புறம் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், பார்த்தாலே தெரியுது, அதாவது ஒரு சதுரத்தோட பரப்பளவு ஏக்கரில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏக்கரா ஹெக்டேர், ஓகே ஏக்கரில் கொடுத்துருக்காங்க. அதோட டயகனலாக மீட்டர் ஸ்கொயரில் கேட்குறாங்க. எப்படி மீட்டரில் கேட்குறாங்கன்னு கேட்டோன்னா இங்கே மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் நான் ஏக்கரை ஹெக்டரை மீட்டராக மாற்றணும்னா என்ன பண்ணணும், 10,000 மல்டிபிள் பண்ணணும். அப்போ ½ ஹெக்டரை நான் 10,000 மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும், மீட்டர் ஸ்கொயராக மாறிடும். ஓகேவா? ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா என்ன வரும், 5,000. அப்போ ஏரியான்றது மீட்டர் ஸ்கொயரில் சொன்னோன்னா 5,000. இப்போ ஏரியா டயகனல் வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம், ½ × டயகனல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏரியா. ஓகே, ஆக்சுவலாக ஸ்கொயர், அதாவது சதுரத்தோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. ஒன்று சைடை வச்சு மல்டிபிள் பண்ணுறது, இல்லை டயகனல் வச்சு மல்டிபிள் பண்ணுறது. சைடை வச்சு மல்டிபிள் பண்ணால் சைடு ஏன்னு வச்சோன்னா A ஸ்கொயர், டயகனல் வச்சு பண்ணுறப்ப டயகனல் ஸ்கொயரோட ½ எடுக்கணும், ½ × டயகனல் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ இந்த ஏரியா நமக்கு என்னன்னு தெரியும், 5,000 மீட்டர் ஸ்கொயர்னு தெரியுமா. இந்த 2 இந்த பக்கம் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆயிரும், இது அகெயின் 10,000 மாறுமா. 10,000 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும், சாரி 10,000 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும், 100. அப்போ இது மீட்டர் ஸ்கொயர்னு இருக்குது, ஸ்கொயர் ரூட் எடுத்ததுக்கப்புறம் வெறும் மீட்டர் தான். அப்போ 100 மீட்டர் தான் ஆன்சர். ஓகே, அப்போ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணேன், இங்கே கொடுத்துருக்கிறது ஏக்கரில் கொடுத்துருந்தாங்க, அதாவது ஹெக்டரில் கொடுத்தாங்க, அதை மீட்டர் ஸ்கொயரில் மாற்றினேன். ஏன் அப்படின்னா எனக்கு ஆப்ஷன் எல்லாம் மீட்டரில் இருக்குது. அதுக்கப்புறம் டயகனல் வச்சு ஏரியா ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணேன். ஜஸ்ட்டு அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு, அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணல. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே அட் த சேம் டைம் ஃபார்முலா எவ்வளோ தெரிஞ்சிருக்கோ உங்களுக்கு அட் த சேம் டைம் அந்த கன்வர்ஷன்ஸும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ எனக்கு ஹெக்டரை, அதாவது ஏக்கர் தான், ஏக்கரை மீட்டர் ஸ்கொயரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு × 10,000 தெரிஞ்சதுனால தான் இது போட முடிஞ்சு. அது தெரியல அப்படின்னா இந்த ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நம்மளால் மூவ் பண்ணியிருக்க முடியாதா. ஸோ அப்போ உங்களுக்கு ஃபார்முலாஸ்லாம் எவ்வளோ தெரிஞ்சிருக்கோ அட் த சேம் டைம் கன்வர்ஷன்ஸும் அவ்வளோ இதாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேறு என்னென்ன கன்வர்ஷன் இருக்குன்றதை நம்ம கிளியராக பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 2 ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது பரப்பளவு, 2 கோளங்களின் பரப்பளவு இந்த ரேஷியோவில் இருக்குது.
இப்போ இந்த விகிதத்தில் இருக்குது. ஓகே, இப்போ அதே தேர் வால்யூம்ஸ் அப்படின்னா அந்த 2 ஸ்பியரோட வால்யூம். இப்போ 2 ஸ்பியரோட என்ன கொடுத்துருக்காங்க, சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது பரப்பளவு கொடுத்துருக்காங்களோ அதோட அளவுகள் கேட்டிருக்காங்க. வால்யூமுக்கு என்ன ரேஷியோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, சர்ஃபேஸ் ஏரியா ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா என்ன 4πr². 2 ஸ்பியர்னால் அதுக்கும் 4πr² தான். என்ன ஒன்றா இதுக்கு ரேடியஸ் வேறையாக இருக்கும், இதுக்கு ரேடியஸ் வேறையாக இருக்கும். ஓகே, மற்றபடி இதெல்லாம் காமனாக தானே இருக்கும். அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே இருக்கிறது வெறும் என்ன தான். நான் அதை ஃபஸ்ட்டு ஏன் ஃப்ராக்ஷன் எழுதுனா, ரேஷியோனா ஃப்ராக்ஷன் தானே அர்த்தம். ஓகே, இப்போ 9:25னா 9/25 அர்த்தம். இந்த 9ன்றது ஃபஸ்ட்டு ஸ்பியரோடது, செகண்ட் ஸ்பியரோடது. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியோட ஃபார்முலா, செகண்ட் ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியோட ஃபார்முலா. இது ரெண்டும் நம்ம கேன்சல் ஆகி இங்கே நமக்கு இருக்கிறது என்ன தான், r1² / r2². இப்போ க்யூப்னால் என்ன தான் மாறப்போகுது, 4πr1³ 4π ரேடியஸ் செகண்ட் இதோட ரேடியஸ் க்யூப். அப்போ இங்கே என்ன தான் மாறப்போகுது, இங்கே ஸ்கொயராக இருக்குது, இங்கே க்யூப் ஆக போகுது, வேறு எந்த சேஞ்சும் இருக்க போகிறது இல்லை. அப்போ இங்கே எது ஸ்கொயராக இருக்குது, இங்கே 3² 9 இருக்குது, 5² 25 இருக்குது. அப்போ 3/5ன்றதை நம்ம ஜஸ்ட் க்யூபாக மாற்றினா போதும். 3³ என்ன 27, 5³ என்ன 125, இவ்வளோ தான். அப்போ இந்த லாஜிக் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, ஸோ அப்போ 4πன்றது கேன்சல் தான் ஆக போகுது. இங்கே ஸ்கொயராக இருக்குது, அங்கே க்யூபாக மாறுன்ற லாஜிக் தெரிஞ்சுன்னா இது ஒரு ஸ்டெப்லேயே முடிச்சிடலாம். இப்போ நான் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்லி தந்ததுனால தான் இந்த ஸ்டெப்பு. இல்லைனா இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே க்யூபாக வரும்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் டேரெக்டாக ஆன்சர் டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு ஓகே, இது வந்துட்டு ஆப்டிடியூடும் கிடையாது, மேக்ஸும் கிடையாது, இது சும்மா ஒரு லாஜிக்கல் ரீசனிங் மாதிரி. இதில் என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கே 1 2 இது இருக்கா, இன்ட்டு 3ன்னு பார்த்தோம்னா அடுத்து இன்ட்டு 2 ஆகுது, இங்கே இன்ட்டுவே பண்ண முடியல. அப்புறம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 2 இது ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். செட் ஆகலையா, அடுத்து டிஃப்ரென்ஸ் எடுத்து பாருங்கள். இங்கே டிஃப்ரென்ஸ் எடுத்து பாருங்கள் 2ஆ, இங்கே டிஃப்ரென்ஸ் எடுத்து பாருங்கள் 3ஆ, இங்கே டிஃப்ரென்ஸ் எடுத்து பாருங்கள் 4ஆ. அப்போ அடுத்த டிஃப்ரென்ஸ் என்னவாக தான் இருக்கும், 5ஆக தான் இருக்கணும். அப்போ 10 + 5 15 விச் மீன்ஸ் இந்த 2 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தான் இருக்கணும். இப்போ அடுத்த லெட்டர் என்ன பாருங்கள், இதுதான் ரிவர்ஸில் வந்துட்டு இருக்கா, Z Y X W. அப்போ Wக்கு முன்னாடி என்ன வரும், UVWனா V தானே வரும். ஸோ அப்போ V, இங்கே U கிடையாது, V தான் தெரிஞ்சிருச்சு. இதையும் செக் பண்ணி பாருங்கள், ABCDE. ஸோ தெரிஞ்சிச்சா. அப்போ இதெல்லாம் லாஜிக்கல் ரீசனிங். இது என்ன மற்ற நம்பர்லாம் என்ன லாஜிக்கில் போயிட்டுருக்கோ அதே லாஜிக்கில் நம்ம 5வது நம்பரை ஃபிக்ஸ் பண்ணோம், அவ்வளோதான். ஓகேவா, இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் என்ன, ஓகே, ப்ராடக்டாக நடாது திருப்பி இது வருது. ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers is 1600 and HCF is 5 and LCM is ஓகே. இதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா, ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers equal to LCM and HCF of the same 2 numbers. ஓகே, இப்போ ப்ராடக்ட் ஆஃப் 2 number என்ன 1600, அதோட HCF என்ன 5, LCM தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது L தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த 5 இந்த பக்கம் வந்து டிவைட் பண்ணால் போதும், வேறு எதுவுமே நம்ம பண்ண போகிறது கிடையாது. 5 டிவைட் பண்ணால் என்ன வரும், 320. ஸோ 320 தான் ஆன்சர். ஓகே, அதுக்கு நமக்கு என்ன தெரியணும், இந்த கான்செப்ட் தெரியணும். இதுக்கும் கான்செப்ட்னா நீங்கள் லாஜிக்காக யூஸ் பண்ணி பாருங்கள். LCMனா லீஸ்ட் காமன் மல்டிபிள், HCFனா என்ன ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்போ ஆப்வியஸாக இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா அந்த நம்பரோட ப்ராடக்ட்ஸ் தான் வரும். இது ஒரு ஃபார்முலாவாக தெரியணும்னு கூட இல்லை, உங்களுக்கு HCF LCFோட கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுதான் போதும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு 12 18 2 நம்பர் இருக்குன்னா இதோட ஹையஸ்ட் காமன் மல்டிபிள் என்ன, இதோட மல்டிபிள் போயிட்டுருக்கும். இதோட லீஸ்ட் காமன் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் இந்த 2 நம்பரோட மல்டிபிள் தான் வரும். அதான் எய்தர் இதோட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், இல்லை அந்த HCF LCM எப்படி எடுக்கிறோம், அது டிரைவ் ஆனது அந்த கான்செப்ட் எக்ஸ்ட்ராக்டாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருந்தால் தான் இது அப்ரோச் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அது என்னால் டீப்பாக போக முடியல LCM HCF கான்செப்டில் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபார்முலா, 2 நம்பரோட ப்ராடக்ட் அந்த நம்பரோட LCM HCFோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவல். அப்போ என்ன பண்ணோம், ப்ராடக்ட் கொடுத்துருந்தாங்க, LCM இன்ட்டு HCF கொடுத்துருந்தாங்க, அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து டிவைட் பண்ண போகிறோம், ஆன்சர் கிடைச்சிச்சு, அவ்வளோதான். எதையுமே நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான், டோன்ட் மேக் எனிதிங் காம்ப்ளிகேட்டட். ஓகேவா, ஸோ நம்ம கஷ்டமாக எதையும் எடுத்துக்கிறத பொறுத்து தான். இப்போ இது 2 வே இருக்குன்னா ஒன்று ஈஸியானவே இருக்கும், ஒன்று காம்ப்ளிகேட்டானவே இருக்கும். நம்ம காம்ப்ளிகேட்டடான வேல போகாமல் இருக்க வரைக்கும் நம்ம சேஃப் தான். ஓகேவா, நமக்கு எது ஈஸியாக அதை சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுறப்பே அந்த கொஸ்டினுக்கு எது ஈஸியாக அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே எ மேன் செல்ஸ், அதாவது 2 வாட்சை விற்கிறாங்க. ஓகேவா, ஸோ நான் சொல்கிறப்பே கொஸ்டின் வாசிக்காமல் பைலிங்குவல் இருக்கிறதுனால ஜென்ரலாக ஒரு லாங்குவேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு நபர் வந்துட்டு ஒரு வாட்சை ஒரே வேலையில் 2 வாட்சை விற்கிறாங்க. ரெண்டுமே என்ன வேலையில் விற்கிறாங்க, 594 2 வாட்சு ஒரே வேலையில் விற்கிறாங்க. ஓகேவா, ஒன்றில் வந்துட்டு அவருக்கு 10% கெயின் கிடைக்குது. 10% கெயின் கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம், காஸ்ட் ப்ரைஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக
100%. நான் ஏன் காஸ்ட் ப்ரைஸ் 100% வச்சிருக்கேன்? நமக்கு ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி லாஸாக இருந்தாலும் சரி காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து தான் கிடைக்க போகுது. ஓகேவா? ஸோ போன கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுறப்ப கூட அதை பேசியிருப்போம். ஸோ ப்ராஃபிட் நம்மளோட லாபம் நஷ்டம் எதுவாக இருந்தாலும் நமக்கு அந்த காஸ்ட் ப்ரைஸில் தான் கிடைக்க போகுது. அப்போ என்னோட காஸ்ட் ப்ரைஸ் 100%னா அதோட 10% ப்ராஃபிட்னா 10% சேர்த்து. அப்போ இது எவ்வளோ? 110% நான் விற்றுருக்கேன். இன்னொன்றில் 10% லாஸ் ஆகுது. அப்போ இங்கேயும் அதே 100%ன்றது காஸ்ட் ப்ரைஸ், 10% லாஸ்னா கம்மியாகும். 10% ப்ராஃபிட்னா நான் சேர்த்து விற்றுருப்பேன், 10% லாஸ்னா கம்மியாக விற்றுருப்பேன். அப்போ இது எவ்வளோ விற்றுருப்பேன்? 90%. இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணணும்? ரெண்டு இடத்துலையும் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். இதுக்கு வேறு காஸ்ட் ப்ரைஸ், இதுக்கு வேறு காஸ்ட் ப்ரைஸ். ஏன் அப்படின்னா இங்கே நான் ஒரே வேலை தான் வைக்கிறேன். ஒன்று லாஸ் ஆகுது, ஒன்று லாபமாகுது அப்படின்னா ரெண்டுக்குமே வேறு வேறு காஸ்ட் ப்ரைஸ் தானே. அந்த ரெண்டு காஸ்ட் ப்ரைஸை நம்ம கண்டுபிடிப்போம். இது காஸ்ட் ப்ரைஸ் என்ன? டிவைடட் பை 120 போடணும். ஏன்னா இது எவ்வளோ? 10% லாபத்தில் வைக்கிறோமா? அப்போ இது மொத்தம் 110%. ஏன்னா காஸ்ட் ப்ரைஸ் 10% லாபத்தோடு சேர்த்துருக்கு. இது மொத்தம் காஸ்ட் ப்ரைஸ் இல்லாமல் 10% கம்மியாக வைக்கிறதுனால 90%. இதை வச்சு நம்ம எவ்வளோ கண்டுபிடிக்கணும்? 100% கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இங்கே 110ன்றதை நான் 110 × 1% எழுதலாமா? அப்போ 1% வச்சுட்டோன்னா அது 110 இந்த பக்கம் டிவைட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 1% கிடச்சிருமா? இன்ட்டு 100 போட்டோன்னா 100% கிடச்சிருமா? அவ்வளோதான். ஸோ 11 டிவைட் பண்ணுங்கள். 54 × 10. ஸோ 540 தான் இதோட காஸ்ட் ப்ரைஸ். இப்போ இதோட காஸ்ட் ப்ரைஸ் இங்கே அதே மாதிரி தான் 90%. நான் 90 × 1% எழுதுகிறேன். இப்போ அந்த 90 டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா 1% கிடச்சிரும். அதுலேருந்து 100 மல்டிபிள் பண்ணோன்னா 100% கிடச்சிரும். இங்கேயும் அதே 100 மல்டிபிள் பண்ணுறேன். 0 0 கேன்சல் ஆகுது. 9 டைம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6 6 10 660. ஓகே, அப்போ இதோட காஸ்ட் ப்ரைஸ் 660, இதோட காஸ்ட் ப்ரைஸ் 540. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ? மொத்தம் ரெண்டோட சேர்த்து காஸ்ட் ப்ரைஸ் 1200. இதை ஆட் பண்ணால் ரெண்டையும் சேர்த்து விற்கிறப்ப நமக்கு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? இது ஒரு 594, இது ஒரு 594. ஸோ ஓவராலாக 8 8 11. ஸோ 1118. அப்போ இது ரெண்டில் நமக்கு என்ன ஆயிருக்கு? நம்மளோட காஸ்ட் ப்ரைஸோட இது எதுக்கு நான் ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கலாம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? மொத்த இந்த ஹோல் டிரான்சாக்ஷன் மொத்த இந்த வியாபாரத்தில் அவருக்கு நஷ்டமாக லாபமானு கேட்டிருக்காங்க. ஏன்னா ரெண்டு பொருளையும் அவர் தானே வச்சிருக்காரு. ஒன்றில் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, ஒன்றில் லாஸ் கிடச்சிருக்கு. ரெண்டுக்குமே காஸ்ட் ப்ரைஸ் வேறு வேறு. ஓவராலாக பார்க்குறப்ப அவருக்கு வந்துட்டு லாபமாக நஷ்டமானு கேட்குறாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இதை இவ்வளோக்கு வாங்கியிருக்காரு, இவ்வளோக்கு விற்றுருக்காரு, இதை இவ்வளோக்கு வாங்கியிருக்காரு, இவ்வளோக்கு விற்றுருக்காரு அப்படின்றப்ப அவர் செலவு பண்ணது இந்த 2 அமௌண்ட்டு, அவருக்கு கிடச்சது இந்த 2 அமௌண்ட்டு. அப்போ மொத்தமாக அவர் செலவு பண்ணது 1200, மொத்தமாக அவர் கிடச்சது 1188. இது அவருக்கு என்ன ஆயிருக்கு? 12 ரூபா லாஸ் தான் ஆயிருக்கு. அந்த 12 ரூபான்றது 1200ல் எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்க்கணும். அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ்? 1%. ஓகே, 0 0 கேன்சல் ஆயிரும். 12/12 1. மறுபடியும் இந்த 1200ல் 12ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ் எப்படி போட்டேன்னு தெரியவேனா நம்ம முன்னாடியே வந்துட்டு ஏதோ ஒரு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ்னு வச்சுலாம் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு வந்திருந்தாலே அதே கான்செப்ட் தான். எந்த நம்பர் எடுக்க போகிறோமோ அது டினாமினேட்டரில் இருக்கணும். அதாவது இப்போ 12ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்க போகிறோம் அது நியூமரேட்டரில் இருக்கணும். எதுலேருந்து எடுக்கிறோம்? இந்த 1200ல் இது எவ்வளோ பர்சன்டேஜ், அந்த 1200 கீழே இருக்கணும். ஓகேவா? ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1%. ஸோ லாஸ் ஏன் லாஸ் போட்டிருக்கேன்? கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்கிறதுனால லாஸ் 1%. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஓகே, இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் தான் சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் ரூல் படி. அப்போ இதுக்கு என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு இந்த ரூல் என்ன பண்ணியிருக்கேன்? வெளியே ஒரு பவர் உள்ள ஒரு பவர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கணுமா? ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த வேல்யூ என்ன வரும்? 3⁻⁻6 இன்ட்டு இந்த வேல்யூ என்ன வரும்? 2⁻⁻6. அதே மாதிரி இங்கே என்ன வரும்? 2⁻⁻8 இன்ட்டு 3⁻⁻4 இன்ட்டு 4ன்றதை நான் 2 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். மறுபடியும் -2 இருக்கிறத நான் 2⁻⁻4னு போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ 2⁻⁻4 இருக்கா? இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண என்ன வரும்? ஏன் ஆட் பண்ணுறோம்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஓகேவா? மல்டிப்ளிகேஷனில் இருக்கப்போ நம்ம ஆட் பண்ண என்ன வரும்? ஓகே ஓகே என்ன எழுதிருந்தோம்? -6 2⁻⁻6 2 4. இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? -8 + 8 which means 2/4 தான் வரும் நமக்கு. ஓகேவா? -8 ஆட் பண்ணுறப்ப -4. ஓகே, இது என்ன இருந்துச்சு? 4ஆ? இங்கே 2/8ஆ? இது ரெண்டும் பேஸ் காமனாக இருக்கா? அப்போ ஒரு பேஸ் மட்டும் வச்சுக்கிறேன். பவர் ஆட் பண்ணுறப்ப ஆட் பண்ண என்ன வரும்? ப்ளஸ்ஸு -8ன்றப்ப -8 தான் வரும். ஸோ அப்போ -12 ஆயிடுச்சு இங்கே. ஸோ -12 ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இது அப்படியே நான் நியூமரேட்டர் கொண்டு போயிடுறேன். நியூமரேட்டர் கொண்டு போயிட்டால் ++ ஆயிரும். ஸோ 2 + 12 ஆயிடுச்சு. இப்போ இது ரெண்டையும் கொண்டு மைனஸ் பண்ணுறப்ப பவர் பேஸ் மறுபடியும் சேமாக இருக்குது. அப்போ நான் ஒரு பேஸ் வச்சுக்கிறேன் 2ன்னு.
இங்கே என்ன பண்ணணும், பவரை ப்ளஸ் பண்ணணும் மல்டிப்ளிகேஷனுக்கு போனால். அங்கே ஏற்கனவே மைனஸ் இருந்ததுனால இங்கே மைனஸ் தான் வரும். ஸோ -6ன்றப்ப 12 - 6 6 தான். அப்போ மேலே என்ன வேல்யூ இருக்குது, 2/6 இருக்குது. கீழே என்ன இருக்குது, 3/4 இருக்குது. ஒரு மல்டிப்ளிகேஷன் தான். ஓகே, அப்போ இதை கேன்சல் பண்ணுறப்ப என்ன வரும், இதே நான் மேலே கொண்டு போனேன் அப்படின்னா 3/4 + 4 மாறும். அப்போ மொத்த வேலையை நான் மேலே எடுத்துட்டேன்னா +4ன்றப்ப இது என்ன வரும், பேஸ் சேமாக இருக்கும். அப்போ இந்த -6 + 4ன்றப்போ -2 ஆகும். அப்போ -2 3/4 -2 × 2/6. அப்போ இது எப்படி எழுதலாம், 2/6 பவர் மைனஸ் இருந்துச்சுன்னா டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாமா. இப்போ 2/6 என்ன அர்த்தம், 64ன்னு அர்த்தம். 64 ஓகே, 2/6 64, 3² 9. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள், 7 டைம் இருக்கும், ரிமைனிங் 1 இருக்கும், டிவைடட் 9. ஓகேவா, இப்போ ஆன்சர் கிடச்சிருச்சா. 7 9s 63 + 1 64/9. இங்கே இருந்தது அப்படியே எடுத்தாச்சு மிக்சர் ஃப்ராக்ஷனில். இது எப்படி மிக்சர் ஃப்ராக்ஷன் மாற்றணும்னா 64ல் எத்தனை 9 இருக்குது, 7 டைம் இருக்குது, ரிமைனிங் ஒரு 1 இருக்குது, அது மேலே எதாவது டிவைட் பண்ணுறோமோ அது கீழே, அவ்வளோ. ஓகேவா, ஸோ அப்போ இதுவுமே வந்துட்டு சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் ரூல் தான். நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த ரூலை நம்ம செப்பரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் அதை மட்டும் தனியாகவே ஒரு 15 to 20 minutes வீடியோவில் போட்டிருக்கோம், சிம்பிளிஃபிகேஷன் மொத்த ரூல்ஸ் எல்லாமே சேர்த்து. ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு புரியும். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இது கரெக்டான டைம் கிடையாது. ஸோ அதனால் இங்கே என்ன தேவையோ அதை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாம். இதுக்கு ஆன்சர் என்ன, A. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின். ஓகே, ஒரே ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது எப்படி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோன்னா, இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எதுவும் மென்ஷன் பண்ணல அப்படின்னா அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டின்னு தான் அர்த்தம். ஓகேவா, என்ன கொடுத்துருக்காங்க. ஓகே, பிரின்சிபல் அமௌண்ட் வந்துட்டு அது வந்துட்டு 2 டைம், அது 3 மடங்காக மாறுது. எப்படின்னா 8% per annum. ஓகே, 8% per annum 3 மடங்காக மாறுதுன்னா அதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, இங்கே நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் தெரியாதா, ஒரு தொகை. ஓகே, ஒரு குறிப்பிட்ட தொகை 8% வட்டியில் 3 மடங்கு ஆகுதுன்னா எத்தனை ஆண்டு ஆகுன்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு ஒரு தொகை தெரியாது அப்படின்னா நான் 100 அசியூம் பண்ணிக்கிறேன் அந்த தொகையை. ஓகேவா, ஏன் 100 அசியூம் பண்ணிக்கிறேன்னா பர்சன்டேஜ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 100னா அது ஒரு 8%னா 8 தான் அப்படின்றது தெரியும். ஓகேவா, இப்போ இந்த 100ன்றது எவ்வளோ மாறுது, 300 மாறுதா, 3 மடங்காகுதுன்னா 300 மாறுதுன்னு அர்த்தமா. இந்த 300 மாறுதுன்னா நமக்கு வட்டி மட்டும் 300 கிடையாது, கரெக்டாக என்னோட தொகை 300 மாறுது. விச் மீன்ஸ் நான் இப்போ ஒரு 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு 1500 கிடைக்குதுன்னா நான் போட்ட 1500 சேர்த்து வட்டி மட்டும் 500 சேர்த்து 1500 கிடைக்குதுன்னு அர்த்தம். எனக்கு வட்டி மட்டும் 1500 கிடைக்குது நான் மென்ஷன் பண்ணாமல் எனக்கு நான் 1000 ரூபா போடுறேன், எனக்கு 1500 கிடைக்குதுன்னா என்னோட அமௌண்ட்டோட சேர்த்து கிடைக்குதுன்னு அர்த்தம். அப்போ என்னோட அமௌண்ட்டு 3 மடங்காக மாறுது. நான் போட்ட அமௌண்ட்டு 3 மடங்காக மாறுதுன்னா நான் 1000 ரூபா போட்டேன்னா அது 3000 ரூபா மாறுது. அப்போ அதில் என்ன இருக்குது, அந்த 100 ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக கிடச்ச 200. அப்போ இந்த 300 மாறுதுன்னா இதில் நான் இன்வெஸ்ட் பண்ண 100 இருக்குது. அப்போ வட்டி மட்டும் எவ்வளோ, 200. இப்போ இது ஒன்று தான் முக்கியமான கான்செப்ட். ஓகேவா, அப்போ என்னோட 100 ரூபான்றது 3 மடங்காக மாறுதுன்னா அதில் என்னோட இன்வெஸ்ட் பண்ண 100 இருக்கும். அப்போ எனக்கு கிடைச்ச வட்டி மட்டும் எவ்வளோ, 200. அப்போ ஒரு வருஷத்துக்கு 8% வட்டி அப்படின்னா அந்த 8%ன்றது எவ்வளோ, 8 தான். ஏன்னா 100ஓட 8%னா 8 தான். அப்போ ஒரு வருஷத்துக்கு 8 அப்படின்னா 200ல் எத்தனை 8 இருக்குது, 25 இருக்குது. அப்போ ஒரு வருஷத்துக்கு 8னா 25 வருஷம் கழிச்சா தான் 200 கிடைக்கும். அப்போ 200 கிடைச்சா தான் என்னோட தொகையை சேர்த்து 3 மடங்காக மாறுதுன்னு அர்த்தம். ஸோ 25 வருஷம் ஆகுது. ஓகேவா, இப்போ எப்படின்னு புரிஞ்சா. அப்போ 3 மடங்காக மாறுதுன்னா எனக்கு வட்டி மட்டும் 2 மடங்கு இருந்திருக்கும், அதாவது 200 இருந்திருக்கும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 8%னா 200% கிடைக்கிறதுக்கு, அதாவது 200 ரூபா கிடைக்கிறதுக்கு நமக்கு எத்தனை வருஷம் ஆகும், 25 வருஷம், அவ்வளோதான். ஓகேவா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் சம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க. ஓகே, வாட் நம்பர் ஷுட் பி சப்ராக்டட் ஃப்ரம் ஈச் ஆஃப் த நம்பர் ப்ரொபோர்ஷன். ஓகே, இப்போ இந்த 3 நம்பர் கூட இருந்தும் ஒரு காமனான நம்பர் வந்துட்டு மைனஸ் பண்ணணும். ஓகேவா, கழிக்கணும். கழிச்சா மீதி இருக்கிறது வந்துட்டு, அதாவது மீதி இதை கழிச்சதுக்கப்புறம் மீதி இருக்க நம்பர்லாம் வந்துட்டு சமவிகிதத்தில் என்ன அர்த்தம், ப்ரொபோர்ஷனாக என்ன அர்த்தம், இது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ இது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ அப்போ நான் ஃப்ரேம் பண்ணிக்கிறேன். ரேஷியோன்றதை நான் ஃப்ராக்ஷன் எழுதிக்கிறேன். இப்போ 54ன்னு ஒரு நம்பர் இருக்குது, இதை ஒரு நம்பரோட மைனஸ் பண்ணுறேன். மறுபடியும் 71ன்னு ஒரு நம்பர் இருக்குது, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுக்கும் கிடைக்கிற ரேஷியோ. அடுத்து 3ஆவது நம்பர் என்ன, 75லேருந்து இதே நான் எல்லாம் ஏன் எக்ஸ் போகிறேன்னா ஒரே நம்பர் தான் மைனஸ் பண்ண போகிறோம். இதை மைனஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே அதுவும் 4வது நம்பர் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ் கிடைக்குதா. ஸோ இது கிடைக்கிறப்ப உள்ள ரேஷியோ இந்த 2 நம்பருக்கும் ஒரு ரேஷியோ கிடைக்குமா,
இந்த ரெண்டு நம்பருக்கு ஒரு ரேஷியோ கிடைக்குமா, அது ரெண்டு ஈக்குவலாக இருக்கிறதுக்கு பேர் தான் ப்ரொபோர்ஷன், சம விகிதம். சம விகிதம்னா ரெண்டு விகிதம் சமமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பருக்குள்ள ரேஷியோ, செகண்ட் நம்பருக்குள்ள ரேஷியோ, ரெண்டு நம்பர் ஃபஸ்ட்டு ரெண்டு தேர்டு ஃபோர்த்துக்குள்ள ரேஷியோ ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அதான் நான் ரேஷியோ தான் ஃப்ராக்ஷன் எழுதியிருக்கேன். இப்போ இது ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃப்ரேம் பண்ணியாச்சு. இதை சால்வ் பண்ணால் தான் நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். இதை சால்வ் பண்ணுறதுக்கு பெட்டர் நம்ம இங்கே சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும், ஸ்கொயர் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஓகேவா, ஸோ ஸ்கொயரில் கிடைக்கிறப்ப நமக்கு வந்துட்டு பெரிய ஈக்குவேஷனாக வரும் கொஸ்டின்ஸ். அதனால நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு ஆப்ஷனில் வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷனில் வச்சு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இங்கே 1 இருந்துச்சுன்னா இங்கே என்ன கிடைக்கும், 53/70 கிடைக்கும். இங்கே 74/98 கிடைக்கும். அப்போ ஆப்வியஸாக இந்த 53 டிவைட் பண்ணவே முடியாது, ஏன்னா 53ன்றது ஒரு ப்ரைம் நம்பர். ஓகேவா, ஸோ அப்போ இது ரேஷியோ இப்படியே தான் இருக்கும். இந்த ரேஷியோ செட் ஆகலை. அப்போ நெக்ஸ்ட் நம்பர் ஓகே, நெக்ஸ்ட் இது 2ஆல் மைனஸ் பண்ணோன்னா 52/69. அடுத்து 73/97. இப்போ இதுவும் வந்துட்டு 26 வரும். இங்கே ஓகே, இதுவுமே 2ஆல் மல்டிபிள் பண்ண முடியல. அப்போ 3ஆல் மல்டிபிள் பண்ணாலும் ஆல்மோஸ்ட்டு. ஸோ இப்போ இதுவுமே செட் ஆகலை. ஓகேவா, ஸோ இதோட ரேஷியோவும் செட் ஆகலை. அப்போ மூணாவது நம்பர் 3 மைனஸ் பண்ணோன்னா இங்கே என்ன வரும், 51 /68 which is equal to இங்கே 72/96. இப்போ இதுக்கு 17 டேபிளில் பாருங்கள், இங்கே 3 டைம் இருக்குது, இங்கே 4 டைம் இருக்குது. இங்கே 24 டேபிளில் பாருங்கள், இங்கே 3 டைம் இருக்குது, இங்கே 4 டைம் இருக்குது. அப்போ 3/4 ரெண்டு ஈக்குவல் ஆயிடுச்சா. அப்போ தேர்ட் ஆப்ஷன் செட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஈக்குவேஷனை இங்கே எடுத்துகிட்டு போய் அதை ஸ்கொயர்னு மாற்றி அந்த 54x² அந்த மாதிரிலாம் பெருசாக வர்றதுக்கு நம்ம 2 ஆப்ஷன் 4 ஆப்ஷனுமே வச்சு நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு செகண்டில் கிடச்சிச்சின்னா லக்கு தான். ஸோ ஈவன் தேர்டு ஃபோர்த்தில் கிடச்சாலுமே இதுக்கு எடுக்கிற டைமோட கம்மியாக தான் ஆகும்னு நான் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ அப்போ இந்த ஆப்ஷனில் போய்க்கிறது பெட்டராக இருக்கும். ஓகேவா, அதுக்குமே ஆப்ஷனில் போகிறதுக்குமே நம்ம கண்டிஷன் என்னன்னு தெரியணும். இந்த 4 நம்பரையும் ஒரே நம்பரால் மைனஸ் பண்ணால் கிடைக்கிற ப்ரொப்போர்ஷன் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மீதி இருக்கிற ரிமைனுக்குலாம் ப்ரொப்போர்ஷனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ரொப்போர்ஷனா சம விகிதம், அதாவது ஃபஸ்ட்டு 2 நம்பருக்கு இருக்கிற ரேஷியோ தேர்டு ஃபோர்த்து இருக்கிற நம்பருக்கு ரேஷியோக்கு ஈக்குவல்ன்றது தான் சம விகிதம், ப்ரொப்போர்ஷன். ஸோ அந்த கான்செப்ட் தெரிஞ்சால் தான் நம்ம ஆப்ஷன் வச்சு போனாலும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் தெரிஞ்சிருச்சு, அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகே, 6 பேர் 10 மணி நேரம் ஒர்க் பண்ணி 24 நாளில் முடிக்கிற ஒர்க்கை 9 பேர் 8 மணி நேரம் ஒர்க் பண்ணால் எவ்வளோ நாள் முடிப்பாங்க. ஓகேவா, ஸோ இங்கே நான் அந்த M1P1 ஒரு ஃபார்முலா இருக்கும், அதிலே போவோம். ஸோ எத்தனை பேர், 6 பேர். ஸோ ஃபஸ்ட் நான் ஃபார்முலா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு குரூப்பு அவங்க எடுத்துக்கிட்ட ஹவரு, அவங்க எடுத்துக்கிட்ட டேஸ். செகண்ட் குரூப்பு அவங்க எடுத்துக்கிட்ட ஹவரு, அவங்க எடுத்துக்கிட்ட டேஸு, அவங்க முடித்த ஒர்க்கு, இவங்க முடித்த ஒர்க்கு. இப்போ 2 பேருக்குமே ஒர்க்கு சேம் ஒர்க்குன்னு சொல்லிட்டாங்க, ஒரே வேலைன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஒரே வேலைன்னு சொன்னதுனால இது ஒன்றா தான் இருக்கும். ஓகேவா, இப்போ இவங்க எவ்வளோ நாள் எடுத்திருக்காங்க, 24 நாள் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு குரூப் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, 10 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க. எவ்வளோ பேர், 6 பேர். இங்கே எத்தனை பேர், 9 பேர். எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க. எவ்வளோ நாள் தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, அப்போ அந்த எக்ஸை மட்டும் நான் இந்த பக்கம் கொண்டு போய்க்கிறேன், 1ஓட மல்டிபிள் பண்ணிக்கிறேன், எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 3 2 2 × 10 20 டேஸ். ஓகேவா, கிடச்சிருச்சா, அவ்வளோதான். ஜஸ்ட்டு ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், வேறு எதுவும் பண்ணல, அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இதையுமே வந்துட்டு நம்ம ஃபார்முலா இல்லாமல் யோசிக்கலாம், ஃபார்முலா தான் போவேணாமே, ஃபார்முலா இல்லாமல் யோசிக்கலாம். அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். 6 பேர் சேர்ந்து 24 நாள் முடிக்கிறாங்களா, அப்போ ஒருத்தர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஒர்க்கு, அது எந்த ஒர்க்குன்னு தெரியாது, நான் 1ன்னு வச்சுக்கிறேன். இந்த ஒர்க்கை 6 பேர் சேர்ந்து 24 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ ஒருத்தர்னா டிவைடட் பை 6, 24 நாள். ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்கன்னா டிவைடட் பை 24. அதே மாதிரி 8 மணி நேரம், அப்போ 1 மணி நேரத்துக்கு டிவைடட் பை 8. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் 10 நாளில் முடிக்கிறேன் ஒரு ஒர்க்கை, ஒரு நாளில் முடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், டிவைடட் பை 10 போடுவோம். அதே மாதிரி 5 மணி நேரத்தில் முடிக்கிறேன், 1 மணி நேரத்தில் முடிக்கிற எவ்வளோ கண்டுபிடிக்கணும், டிவைடட் பை 5 போடுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே 6 பேர் முடிக்கிறாங்க. ஸோ அதனால் 6 ஆல் டிவைட் பண்ணால் ஒருத்தரோட ஒர்க் கிடச்சிரும். 24 நாள் முடிக்கிறாங்க, டிவைட் பை 24 போட்டால் ஒரு நாளோட ஒர்க் கிடச்சிரும். 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, டிவைட் பை 8 போட்டால் 10 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, அப்போ 1 மணி நேரம் ஒர்க் கிடச்சிரும். இவங்க எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறாங்க, இதே ஒர்க்கை 9 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ அதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகுன்றது நமக்கு கிடச்சிரும் இதே ஒர்க்குக்கு. ஓகே, இது கான்செப்ட். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். 3 2 3 கேன்சல் ஆயிரும். அப்போ 20 நாள். ஸோ இங்கே 20 தான் கிடைக்கும். அப்போ கான்செப்ட் மூலிமா போனோம் அப்படின்னா இந்த மாதிரி சில விஷயம்லாம் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும், டினாமினேட்டர்கள்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். ஓகேவா, ஸோ அப்படி இல்லை பெட்டர் ஃபார்முலாவில் போகிறது எனக்கு ஈஸியாக இருக்குன்னா அதில் போகிறது பெட்டர். ஓகேவா, அதில் போகிறது பெட்டர் கிடையாது, அதில் போகிறது கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஓகேவா, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் சம்
இந்த ப்ராப்ளம்லாம் ஃபார்முலா நமக்கு தேவையில்லை. ஏன்றவர் 20 நாளில் ஒரு ஒர்க்கை முடிக்கிறாரு, பின்றவர் 30 நாளில் முடிக்கிறாரு. இப்போ அவங்க 2 பேருக்கும் 600 ரூபா அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போ ஏக்கும் பிக்கும் உள்ள ஷேர் என்ன அந்த 600ல். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஏவால் ஒரு ஒர்க்கு 20 நாளில் முடிக்க முடியும், பியால் ஒரு ஒர்க்கு 30 நாளில் முடிக்க முடியும். இதில் யார் அதிக திறமையானவங்க? ஏ தானே அதிக திறமையானவங்க. ஏன்னா அவர் தானே கம்மியாக முடிக்கிறார், கம்மியான டேஸ்லேயே. 2 பேர் சேர்ந்து பண்ணுறப்ப அப்போ அவர் தானே அதிக ஒர்க் பண்ணுறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை நான் ஒரே ஒரு சிம்பிளான கான்செப்ட் சொல்கிறேன். இது ஆக்சுவலாக ஃபார்முலா படி போனோம் அப்படின்னா, இவங்க வந்துட்டு 20 நாள் முடிக்கிறாங்களா, இவங்க 30 நாள் முடிக்கிறாங்களா, இவங்க 20 நாள் முடிக்கிறதும் இவங்க 30 நாள் முடிக்கிறதும் ஒரே ஒர்க்கு. அப்போ அந்த ஒர்க்கை நான் இது ரெண்டுக்கும் எல்சியமாக எடுத்துக்கிறேன், 60. அப்போ இவங்க 60 ஒர்க்கு, இதான் இந்த ஒர்க்கை தான் முடிக்கிறாங்க. 20 நாளில் முடிக்கிறாங்களா, ஒரு நாளைக்கு 3 ஒர்க்கு, இவங்க ஒரு நாளைக்கு 2 ஒர்க்கு. அப்போ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய ஒர்க்கு தான் அவங்களுக்கு கூடிய ரேஷியோ. அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக இந்த 20க்கும் 30க்கும் ரேஷியோ எடுத்துக்கோங்க, 2:3ன்னு வரும். இப்போ இந்த 2:3ன்ற ரேஷியோவை இவங்களுக்கு ஏக்கு 2 பிக்கு 3ன்னு எடுத்திருக்கோம். ஆனால் நம்ம அமௌண்ட்டுன்னு கேல்குலேட் பண்ணுறப்ப என்ன பண்ணணும், அப்படியே மாற்றிக்கணும், 3:2ன்னு மாற்றிக்கணும். ஏன் அப்படின்னா இவங்க கம்மியான டேஸில் முடிக்கிறாங்கன்னா இவங்க தான் அதிக திறமையானவங்க, இவங்களுக்கு தான் ஆக்சுவலாக அமௌண்ட் அதிகமாக போகணும். இப்போ நான் 10 நாளில் முடிக்கிறேன், நீங்கள் ஒரு ஒர்க்கை 20 நாளில் முடிப்பீங்க, அப்போ நீங்கள் ஸ்லோ தானே. இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு சேலரி அதிகமாக கொடுக்க முடியுமா? ஓகேவா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம், அந்த இடத்துல மட்டும் இது ரேஷியோவை தலையில மாற்றிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே எடுத்தோம் அப்படின்னா 1 டே ஒர்க்கு. ஓகேவா? இங்கே எடுத்தது டோட்டல் ஒர்க்கு, இது 1 டே ஒர்க்கு. ஓகேவா? ஸோ 20 நாளில் முடிக்கிற ஒர்க்கு, 30 நாளில் முடிக்கிற ஒர்க்கு, ரெண்டும் சேர்ந்து டோட்டல் ஒர்க்கு 60, ஒரு நாளில் முடிக்கிற ஒர்க்கு. ஸோ இது என்ன பேட்டர்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டைம் அண்ட் ஒர்க்கில் அப்படி பார்த்ததே இல்லை அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் வீடியோ செப்பரேட்டாக போட்டிருக்கோம், அதில் போய் பார்த்துக்கோங்க. ஓகே, அதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ரேஷியோ வரனாலும் சரி, இல்லை ஒருத்தர் வெளியே போகிறாங்க, ஒருத்தர் பாதியில் உள்ள வராங்க, எந்த கான்செப்ட் கொடுத்தாலும் இந்த இது நமக்கு தெரிஞ்சுன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு ரேஷியோ என்ன, 3:2. அப்போ 3:2ன்ற ரேஷியோவில் அந்த அமௌண்ட்டை பிரித்தா போகுது. எந்த அமௌண்ட்டை? 600. அப்போ என்ன அர்த்தம், ஏக்கு ஒரு 3 பகுதி, பிக்கு ஒரு 3 பகுதி அமௌண்ட் போகணும். இப்போ மொத்தம் எவ்வளோ பகுதி? 5 பகுதி. அப்போ இந்த 600 அமௌண்ட்டை 5 பகுதியாக நம்ம பிரிக்கணும். பிரித்தா 120 கிடைக்குது. அப்போ ஒரு பகுதி 120னா 3 பகுதி 360, 2 பகுதி 240. அப்போ அதான் கொடுத்துருக்காங்களா, ஏக்கு 360, பிக்கு 240. ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த எல்லா நம்பருக்கும் ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எத்தனை நம்பர் இருக்கோ அதால் டிவைட் பண்ணால் ஆவரேஜ் கிடைக்கணும். ஸோ ஆவரேஜோட ஃபார்முலா என்ன? ஆவரேஜ்ன்றது சம் ஆஃப் ஆல் நம்பர்ஸ், அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது. இப்போ இங்கே என்ன பண்ணும், மொத்த எல்லா நம்பரோட கூடுதல் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸை தவிர 285 வரும். பட் இந்த எக்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கணுமா, அந்த வேல்யூ நமக்கு தெரியாதனால நான் அப்படியே எக்ஸ்னு வச்சுக்கிறேன். கீழே எத்தனை நம்பர் இருக்குது? 10 நம்பர். இதை ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணால் போதும். இது இந்த பக்கம் கொண்டு வந்தானே வரும் 310. இப்போ 285 ப்ளஸ் எக்ஸ் இருக்கா. இப்போ இதை அப்படியே நான் இந்த பக்கம் ஈக்குவல் அந்த பக்கம் கொண்டு வந்தேன் அப்படின்னா இது மைனஸாக மாறிடும். ஏன்னா ப்ளஸில் இருக்கிறது இங்கே மைனஸாக மாறிடும். இது எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். இப்போ இதோட வேல்யூ என்ன, இங்கிட்ட ஒரு 15, இங்கே ஒரு 10, ஸோ 25. அப்போ எக்ஸோட வேல்யூ 25. ஓகே, அப்போ என்ன அர்த்தம், இந்த எல்லா நம்பரோட ஆவரேஜ் 31 அப்படின்னா இந்த நம்பர் என்னவாக இருக்கும். ஓகே, அப்போ இந்த எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 31 கிடைக்கணும். ஏன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 நம்பர் இருக்குது. 10 நம்பரோட ஆவரேஜ் இது. அப்போ எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணால் ஆவரேஜ் 31 கிடைக்குதுன்னா அந்த நம்பர் என்ன, ஜஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி அவ்வளோதான். இப்போ 25. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. பிரின்சிபல் 8000 கொடுத்துட்டு இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்ல. காம்ப்ளிகேட்னா ஃபஸ்ட்டு பிரின்சிபல், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனியாக கண்டுபிடிப்போம். 10%னா 800 + 800 1600. அதுக்கப்புறம் அங்கே ஒரு 1600 + 80 வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? பட் ஸ்டில் இந்த சம்க்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 10% இருக்கிறதுனால ஈஸியாக எடுத்துடலாம். இது மொத்த வேல்யூ 100%. இதோட ஃபஸ்ட் இயர் 10%னா 800, செகண்ட் இயரும் ஒரு 800 தான் வரும் எங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில். இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பார்க்குறப்ப ஃபஸ்ட் இயர் ஒரு 10%னா 800, செகண்ட் இயர் ஒரு 10% பிரின்சிபல்லேருந்து ஒரு 10% ப்ளஸ் அந்த வட்டிக்கு ஒரு வட்டி, இதோ 10%னா 80. அப்போ இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிறது இந்த 80 தான். ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ்ன்றது 80 தான். ஒன்று இந்த மாதிரி எடுத்துடலாம். இது வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 10%ன்றப்போ இதுதான் 100%. ஓகேவா? எப்பயுமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 100% 8000மா, இதில் 10%னா இங்கே ஒரு 0 கட் ஆகுதா. ஸோ அப்போ ஒரு 0 கட் பண்ணி 800 தான் 10% சொல்லலாம். அப்போ ஃபஸ்ட் இயர் ஒரு 10%, செகண்ட் இயர் ஒரு 10%, மொத்தம் 1600 தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா ஃபஸ்ட் இயருக்கு 10% தான் வரும், செகண்ட் இயருக்கு பிரின்சிபல்லேருந்து ஒரு 10%, இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு 10%. ஏன்னா வட்டிக்கு வட்டின்றது தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ இதுக்கு ஒரு 10%ன்றப்போ அதே கான்செப்ட்டில் இதுக்கு 80ன்னு வரும். அப்போ அந்த 80 தான் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் டிஃப்ரென்ஸ்ன்றது 80. இப்படி கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை இது வந்துட்டு ஈஸியாக 10% இருக்குதான் ஈஸியாக இருக்குது. இதுவே கஷ்டமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு ஃபார்முலா 2 இயர்ஸ்க்கு மட்டும் என்ன ஃபார்முலா அப்படின்னா P r²
r/100 the whole square. Principal என்ன 8000. r என்ன rate of interest 10 divided by 100. இது கேன்சல் பண்ணால் 1/10 ஸ்கொயர். ஸோ 1/10னா 10 ஸ்கொயர்னா 1/100 இன்ட்டு 8000. ஸோ இந்த 2 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே என்ன தான் கிடைக்கும் 80 தான். ஓகேவா? ஸோ எதர் திஸ் வே ஆர் தட் வே. ஓகே, ஸோ இது ரெண்டில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இந்த வே வந்துட்டு வெறும் 2 இயருக்கு மட்டும்தான். ஓகேவா? ஸோ பட் இப்படி நீங்கள் ரெண்டும் தனித்தனியாக கால்குலேட் பண்ணுறது பண்ணி டிஃப்ரென்ஸ் எடுத்து 3 இயருக்கு 4 இயருக்குனா தனித்தனி ஃபார்முலா இருக்கும். பட் அதுக்கெலாம் இப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எது ஈஸின்னு தோணுதோ எடுத்துக்கும், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஓகே அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த குரூப் 2 அதாவது 2018 குரூப் 2ஓட 25 கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம பண்ணது மேக்ஸிமம் எதுக்கெலாம் ஃபார்முலா இல்லாமல் சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதுக்கு ஃபார்முலா இல்லாமல் சொல்லியிருக்கோம். அண்ட் தென் எதுக்கெலாம் ஃபார்முலா யூஸ் பண்ணுமோ அதை அவாய்ட் பண்ணாமல் ஃபார்முலா மட்டும் தான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல ஃபார்முலா இல்லாமல் போனோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் மென்சுரேஷன்லாம் ஃபார்முலா எல்லாம் போக முடியாது. ஸோ ஃபார்முலாவில் போகிறது தான் பெட்டர். ஸோ எந்த இடத்துல ஃபார்முலா யூஸ் பண்ணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க, எந்த இடத்துல தேவையோ அதை இடத்துல அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி எதுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கொண்டு வரோன்னா உங்களுக்கே தெரியும் டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர் மட்டும் கொஸ்டின் பேப்பர் மட்டும் பார்த்தாலே ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 7 கொஸ்டின் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் லாஸ்ட் ஒரு 3 year 4 yearோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஃபாலோ பண்ணியிருக்கோம். பிளான் பண்ணியிருக்கோம் கொண்டு வரதுக்காக. ஸோ அதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணி எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு டைம் பார்த்து ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக ஒரு 6 to 7 கொஸ்டின் கேரண்டியோட எக்ஸாமுக்கு போங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோ பார்க்கணும், இல்லை இப்போ ரெகுலராக வர குரூப் கொஸ்டின்ஸ்லாம் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி இன்னொரு கண்டென்ட்டில் சந்திப்போம். அன்டில் டாடா.